வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மற்றொரு அன்போடு வரவேற்கிறேன். இது ஹோண்டா சிட்டி. குளோபலா பார்த்தோம்னா இது தேர்ட் ஜெனரேஷனுடைய ஃபேஸ்லிஃப்ட் மாடல். பட் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனுடைய ஃபேஸ்லிஃப்ட் மாடலா பார்க்கலாம். இந்த பர்டிகுலர் காருக்கு நம்ம ஊர்ல பயங்கர ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு. கேரளாலலாம் இந்த கார் வந்து ஒரு மாதிரி பயங்கரமா ரெடி பண்ணி ஒரு வீட்டுக்கு ஒரு கார் மாதிரி வந்து வச்சிருக்காங்க. இன்னைக்கு இந்த கார் வந்து யூஸ்ல கிடைக்காதா அப்படின்றதுலாம் நிறைய பேர் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டாக் கண்டிஷன்ல இன்னைக்கு இந்த காரை பார்க்கவே முடியாது. வீடியோ எடுக்கிறதுக்கு கூட ஒரு ஸ்டாக் கண்டிஷன் கார் வந்து கிடைக்கிறது இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அப்படி இந்த காரோடைய ஃபுல் வாக் அரவுண்ட் ஒரு ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ நம்ம ஆட்டோ கனெக்ட் அப்படிங்கிற ஈவெண்ட், நம்ம ஆட்டோ கனெக்ட் ஈவெண்ட் வந்து சப் 4 மீட்டர் எஸ்யூவி செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய 21 கார் செக்மெண்ட்ல மொத்தம் ஒரு 21 கார்ஸ் இருக்கு. ஒரு 18 ஐஸ் கார்ஸும் 3 இவி கார்ஸ் அப்படின்னு மொத்தம் 21 கார்ஸ் இருக்கு. ஒரு செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய கார்ஸ் தான் மேக்ஸிமம் வந்து உங்களுடைய ஷார்ட் லிஸ்ட்ல வச்சிருப்பீங்க. அப்படி ஒரே லொகேஷன்ல எல்லா கார்ஸையும் பார்த்து கம்பேர் பண்ணி டெஸ்ட் பண்ணி டிசிஷன் மேக்கிங்கான டைம் ஸ்பேனை வந்து குறைக்கிறதுக்கான ஒரு சொல்யூஷனா தான் இந்த ஆட்டோ கனெக்ட் அப்படிங்கிற எக்ஸ்போவை நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஏற்கனவே மே மாதம் பிளான் பண்ணியிருந்தோம். ஒரு சில விஷயங்கள்னால அது வந்து போஸ்ட்போன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நவம்பர் 8 and 9 அதே லொகேஷன் தான் YMCA ராயப்பேட்டா கிரவுண்ட்ஸ்ல அந்த 2 நாள் சாட்டர்டே சண்டே நவம்பர் 8 and 9 வந்து நடக்குது. இங்க வந்தீங்கன்னா சப் 4 மீட்டர் எஸ்யூவி செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய எல்லா 21 கார்களையும் பார்க்கலாம், கம்பேர் பண்ணலாம், டெஸ்ட் ட்ரைவ் பண்ணலாம். ஒரு ஷோரூமா போய் ஏறி இறங்கி பார்க்கறதுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப நாள் தேவைப்படும். ஸோ அதை ஒரே நாளில் எல்லா வெஹிக்கிளும் பார்க்க முடியும். இந்த இடத்துல மட்டும்தான் பாசிபிள். ஸோ அதை பாசிபிள் ஆகணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆட்டோ கனெக்ட் வந்து நம்ம வந்து பிளான் பண்ணுறோம். ஸோ இதை வந்து நாம தான் நடத்துகிறோம். மோட்டோமாரையும் கார்பாதும் இணைஞ்சு நடத்துகிறோம். ஸோ இந்த ஈவெண்ட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ஈவெண்ட் ஒரு ஃப்ரீ ஈவெண்ட் தான். அண்ட் இந்த ஈவெண்ட்டுக்கான ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் மட்டும் வச்சுருக்கோம். ஸோ அதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அதை மட்டும் கட் பண்ணி ஃபில்அப் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நான் அந்த ஹோண்டா சிட்டினுடைய விஷயத்துக்குள்ள போகலாம். இந்த ஹோண்டா சிட்டி வந்து ஒரு லெகசி அப்படின்னு கூட சொல்லலாம். ஹோண்டாங்கிறது ஒரு பிராண்ட் மாதிரி சிட்டி அப்படிங்கிறது ஒரு பிராண்டா மாறிடுச்சு. என்ன அப்படின்னா 1981 காலகட்டத்தில் தான் ஜப்பான்ல ஹோண்டா வந்து இந்த சிட்டி அப்படிங்கிற பிராண்டை வந்து உருவாக்குறாங்க. ஹோண்டா சிவிக் அப்படிங்கிற செடான் சீரீஸ்ல இருக்கக்கூடிய காரை தான் வந்து அவங்க வந்து மார்க்கெட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அதுக்கு கீழே பொசிஷன் பண்றதுக்கான ஒரு ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் இந்த சிட்டி அப்படிங்கிற காரை பண்றாங்க. பட் அவங்க உருவாக்கும் போது 1981ல இதுல வந்து இந்த மாதிரியான ஒரு செடான் டைப்ல வந்து அவங்க பண்ணல. ஒரு 3 டோர்ல இருக்கக்கூடிய ஒரு ஹேட்ச்பேக் மாடலா தான் பண்றாங்க. அண்ட் அதனுடைய ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் 1981ல வருது. செகண்ட் ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா 1986ல வருது. இது வந்து 1994 வரைக்கும் அந்த 3 டோர் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஹேட்ச்பேக் காரா வந்துட்டு இருக்கு. 1994ல ஹோண்டா டிசைட் பண்றாங்கன்னா இது வந்து நம்ம வந்து ஒரு சின்ன செடான், அதாவது சிவிக்கு கீழே பொசிஷன் பண்ணக்கூடிய ஒரு செடான் காரை நம்ம வந்து உருவாக்கலாம். டெவலப்பிங் நேஷன்ஸ், அதாவது எமர்ஜிங் கண்ட்ரிஸ்க்கு நம்ம வந்து பொசிஷன் பண்ணாங்க பிளான் பண்றாங்க. அப்படி இந்தியாவுக்கு 1995ல ஹோண்டா என்டர் ஆறாங்க. 1998ல இந்த ஹோண்டா சிட்டியை வந்து லான்ச் பண்றாங்க. அதுதான் ஹோண்டாவுடைய ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் தான் இந்தியாவில் லான்ச் ஆகுது. ஸோ இது அந்த கார் கிடையாது, அது வந்து அவங்களுடைய பேஸ் லிஃப்டட் மாடல். ஸோ அப்படி பார்த்தோம்னா இது வந்து வேர்ல்டு வைடா ஹோண்டானுடைய தேர்ட் ஜெனரேஷன் ஹோண்டா சிட்டியா நம்ம வந்து பார்க்கலாம். நம்ம ஊர்ல இது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஹோண்டா சிட்டியில பேஸ் லிஃப்டட் மாடல். அண்ட் இன்னொரு விஷயம், இந்த பர்டிகுலர் கார் இஸ் ஃபார் சேல். அவங்க இந்த ஹோண்டா சிட்டி 2003 VTEC வெர்ஷன் வந்து சேலுக்கு தான் கொண்டு வந்திருக்கோம். ஆக்சுவலா இந்த ரிவ்யூ ஃபுல்லா பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த காரை சேல் அப்படிங்கிற அந்த நோக்கத்தோட வீடியோ எடுத்திருக்க மாட்டேன். இது ஒரு பேஷன்னா இந்த காரை விரும்புற ஒரு ஆளா தான் இதை வந்து ஃபுல்லா வீடியோ எடுத்திருப்பேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பார்க்கும்போது இந்த கார்ல என்ன இருக்கு இல்லைன்றது உங்களுக்கு வந்து கிளியரா புரிஞ்சிடும். அண்ட் இந்த பர்டிகுலர் ஹோண்டா சிட்டி இந்த டைப் 2 டைப் 1 வெர்ஷன்லாம் பயங்கர பிரைஸுக்கு வெளியில வித்துட்டு இருக்காங்க. பட் நம்ம வந்து அந்த மாதிரி பிரைஸ் எல்லாம் போட போறது இல்லை. அண்ட் நீங்க வந்து வெளியில போய் தேடி பாத்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும், இந்த மாதிரி ஸ்டாக் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய ஹோண்டா சிட்டி ஒன்னு கூட ஆக்சுவலா இல்ல. அதான் உண்மை. இந்த மாதிரி தேடி கண்டுபிடிச்சு ஒரு பீஸ் வந்து நம்ம கையில மாட்டிருக்கு. ஸோ அதுதான் இது. வீடியோ எடுக்கிறதுக்கே நான் வந்து நிறைய தேடிட்டு இருந்தேன். 1-2 கார்ஸ் போய் பார்க்கவும் செஞ்சேன். அது வந்து ஒரு மாதிரி அவங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு மாடிஃபைடு கண்டென்ட்டா தான் பண்ண முடியுமே தவிர ஒரு ஸ்டாக் கண்டென்ட்டா பண்ண முடியாத அளவுக்கு தான் அந்த கார்ஸ் வந்து இருந்தது. பட் இது வந்து ஒரு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு கார். 2003 மாடல் சிங்கிள் ஓனர். அண்ட் யூஸ்வலா இந்த சிங்கிள் ஓனர் இந்த மாதிரி ஓல்டு கார்ஸ் வந்து இருந்தது அப்படின்னா அது வந்து ஒரு 3-4 பேர் கை மாறி இருக்கும், ஆனால் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் இந்த பர்டிகுலர் காருக்கு ஒரு கேரண்டி தரேன். இந்த காரை நாங்கள் ஓனர் கிட்ட தான் வாங்கினோம்.
அவர் வீட்டில் போய் தான் இந்த காரை வந்து எடுத்துட்டு வந்தோம். ஸோ அது ஒரு பக்கா கேரண்டி நான் சொல்ல முடியும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஓனர், சிங்கிள் ஓனர் கார் தான். 22 வருஷமா அவங்க ஃபேமிலி மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்த கார் இது. ஸோ 81,000 கிலோமீட்டர்ஸ் வந்து இந்த கார் ரன் ஆகியிருக்கு. 2003 மாடல், சிங்கிள் ஓனர், 81,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகிருக்கு. அண்ட் எஃப்சி வந்து நீங்க பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். எஃப்சி மட்டும் லேப்ஸ் ஆயிடுச்சு. பட் அதர்வைஸ் பாத்தீங்கன்னா இன்ஜின் கண்டிஷன் சூப்பரா இருக்கு, ஏசி சூப்பரா ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு. அண்ட் இவ்வளவு ஓல்டு காருக்கு நீங்க வேற என்ன எதிர்பார்க்க முடியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸ்டாக் கண்டிஷன்ல பக்காவா இருக்கு அப்படிங்கிறது மட்டும் தான் நான் சொல்ல முடியும். இது வந்து ஒரு டாப் அண்ட் மாடலும் கூட. அண்ட் இதுல இருக்க வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்கு. 5 அலாய் வீல்ஸ் பக்காவா இருக்குது. அண்ட் ரியர் ஸ்பாய்லர் இதெல்லாமே உடையாம, பிரேக்கேஜோ கிராக்கோ எதுவுமே இல்லாம நீட்டா எல்லாமே பக்காவா கண்டிஷன்ல இருக்கு. ரஸ்ட் கொஞ்சம் இருக்கு. இது வந்து பீச் சைட்ல அவங்க வீடு இருக்கிறதுனால கொஞ்சம் ரஸ்ட் இருக்கு. பட் அதர்வைஸ் இது ஒரு பெஸ்ட் ஆஃப் இட்ஸ் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு காரா தான் இருக்குது. அண்ட் இந்த காரு வெளியில என்ன பிரைஸ் போகுதுன்றதெல்லாம் சர்ச் பண்ணிட்டு ஒரு பாஸ் வச்சுட்டு போயிட்டு சர்ச் பண்ணிட்டு வந்துட்டு நான் என்ன பிரைஸ் சொல்றேன்றது கேளுங்க. இதுக்கு நாம கொடுக்கக்கூடிய பிரைஸ் வந்து 1,20,000. ஸோ அதுதான் வந்து இதுக்கான பிரைஸா நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ இந்த கார் வேணும்னு நினைக்கிறவங்க கீழே ஒரு நம்பர் கொடுத்துருப்பேன். ஸோ அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம இன்ஜினை பார்த்துருவோம். இந்த ஹோண்டா சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலா 3 இன்ஜின்ஸ் வந்து வந்துட்டு இருந்தது. இந்த பர்டிகுலர் ஜெனரேஷன்ல ஒரு 1.3 லிட்டர்ல ஒரு பெட்ரோல் இன்ஜின் வந்துட்டு இருந்தது. அண்ட் 1.5ல 2 இன்ஜின் கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த ஃபேமஸான ஹோண்டானுடைய வீடெக் இன்ஜின் இருக்குல்ல, ஸோ இது ஒரு இன்ஜின். இது போக ஒரு ஹைப்பர் 16 இன்ஜினுமே கூட வந்துட்டு இருந்தது. இந்த காருக்கு இவ்வளவு ஃபேன் ஃபாலோயிங் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த பர்டிகுலர் வீடெக் இன்ஜின் தான். அண்ட் இந்த இன்ஜின் வந்து ஒரு 1.5 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின். அண்ட் இதனுடைய பவர் அவுட்புட்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு 100 பிஹெச்பியும் 130 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் இதுல டக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் நீங்க வந்து நல்லா நோட்டீஸ் பண்ணலாம். சோ இதுல வந்து உங்களுக்கு இன்ஜின் வந்து ரைட் ஹேண்ட் சைடு மவுண்டடாவும், கியர் பாக்ஸ் வந்து உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு மவுண்டடாவும் இருக்கு. பட் இன்னைக்கு நம்ம மற்ற பிராண்ட் கார்ஸ்ல பார்க்கும்போது நமக்கு இன்ஜின் லெஃப்ட் மவுண்டடாவும், கியர் பாக்ஸ் வந்து ரைட் மவுண்டடாவும் இருக்கும். அண்ட் இந்த பர்டிகுலர் கார்ல பவர் ஸ்டியரிங் எல்லாம் அந்த டைம்ல கொடுத்திருந்தாங்க. பட் ஹைட்ராலிக் பவர் ஸ்டியரிங், சோ அதுக்கான ஆயில் கேன் இங்க இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியும். அண்ட் இது வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 22 இயர் ஓல்டு கார் தான். அண்ட் கம்பெனி பெயிண்ட்லயே இருக்கு. பட் நிறைய ரஸ்டிங்ஸ் எல்லாம் பார்க்க முடியுது. பட் இருந்தாலும் இன்ஜின் எல்லாமே ரொம்பவே நீட் கண்டிஷன்ல இருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எங்கேயாவது ஆயில் லீக் இருக்கா பாருங்க. அந்த அளவுக்கான குவாலிட்டி வந்து அன்னைக்கு ஹோண்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கறத நம்ம இதுல வந்து பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் அண்டர் பானட்ல இன்சுலேஷன்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு பேர் பானட் தான் இருக்கு. அண்ட் ஈவன் ஃபயர் வால்ல கூட பாருங்க இன்சுலேஷன் அப்படிங்கிற கான்செப்டே கிடையாது. பட் இந்த பர்டிகுலர் இன்ஜின் வந்து பயங்கர ரிஃபைன்டான ஒரு இன்ஜினா இருக்கும். அண்ட் பானட்டோடைய வெயிட்டுமே கூட ரொம்பவும் ஒரு நாமினலான வெயிட்டா தான் இருக்குது. இப்போ இந்த வெஹிக்கிளுடைய ஃப்ரண்ட்டை பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலா இன்னைக்கு செடான்ஸ் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் செத்து போன ஒரு செக்மெண்டா தான் இருக்குது. பட் உண்மையிலேயே ஒரு எந்தூசியாஸ்டிக் ஃபீல் அப்படிங்கிறதோ, ஒரு எந்தூசியாஸ்டிக் டிரைவிங் அப்படிங்கிறது நமக்கு செடான்ஸை ஓட்டும் போது தான் கிடைக்குது. அண்ட் இந்த பர்டிகுலர் கார் வந்து அப்படி ஒரு லோ ஸ்லங்கா இருக்கக்கூடிய ஒரு ஸ்டான்ஸையும் உள்ள உட்கார்ந்துருக்கும் போது கூட நம்ம இந்த லோ பெட்ல உட்கார்ந்துருக்கோன்றது ஃபீல், அதாவது தரையில இருந்து ஒரு 1/2 அடியில உட்கார்ந்துருக்கோன்றது ஃபீல் அப்படிங்கிறது ஒரு ஸ்போர்ட்டிவ் விஷயத்தை வந்து நமக்கு வந்து உணர்த்திக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த காரை ஓட்டும் போது. எனிவே இந்த ஃப்ரண்ட் லுக்கை பொறுத்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நான் சொன்ன மாதிரி இந்த ஃபேஸ் லிஃப்டட் வெர்ஷன், இந்த 3rd ஜெனரேஷன் ஹோண்டா சிட்டியோட ஃபேஸ் லிஃப்டட் வெர்ஷன் தான் இது. ஸோ இதுல உங்களுக்கு இந்த ஹெட்லாம்ப்ஸ் வந்து இந்த மாதிரி கிறிஸ்டல் லென்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு டிரான்ஸ்பரண்ட் விஷயமா வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. அந்த டைம்லேயே உங்களுக்கு வந்து ஃபைபர் கிளாஸ்ல தான் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பட் இதுக்கு முன்னாடி அதாவது ப்ரீ ஃபேஸ் லிஃப்ட் மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்லீக்கான ஒரு ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதுவுமே கூட உங்களுக்கு இந்த மாதிரி கிறிஸ்டல் லென்ஸ்ல வந்து இருக்காது. அண்ட் இங்கே உங்களுக்கு ஹாலஜன்ல இண்டிகேட்டர்ஸ் வந்துருது. அண்ட் ஹாலஜன்ல ஹெட்லாம்ப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அந்த டைம்ல எல்இடி அப்படிங்கிற எந்த ஃபஸ்ஸுமே உங்களுக்கு கிடையாது. அண்ட் சென்டர் கிரில்ல பொறுத்து பார்த்தோம்னா ஒரு 3 ஸ்லாட் கிரில், ரொம்ப பெரிய ஃபஸ் எல்லாம் எதுவுமே இல்லை பாருங்க. சிம்பிளா ஒரு 3 ஸ்லாட் கிரில் கொடுத்துருக்காங்க. ஹோண்டா லோகோ பாருங்க அந்த டைம்ல எவ்வளவு சின்னதா இருக்குன்னு. இன்னைக்கு வந்து கார்ஸ் வந்து பெரிய பெரிய லோகோவா வந்து கொடுக்குறாங்க. அண்ட் அதுல உங்களுக்கு நிறைய பினிஷஸ் எல்லாம் வருது. பட் அந்த டைம்ல உங்களுக்கு ஜஸ்ட் சிம்பிளா ஹோண்டா லோகோ குரோம்ல ஃபினிஷ் பண்ணி கொடுத்துறாங்க. இந்த கிரில்னுடைய சரௌண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு குரோம்ல ப்ரொவைட் பண்ணிக்கிறது பார்க்க முடியும். ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு டிசைன், பட் எலிகண்டா இருக்கு பாக்குறதுக்கே. உங்களுக்கு ஃபாக் லேம்புக்கான ப்ரொவிஷன் மட்டும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பம்பர்ல இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்க அப்படின்னா இந்த பம்பர்ல இந்த இடத்துல ஒரு ஸ்லிட் இருக்கிறது தெரியுதா, அதே மாதிரி இந்த சைட்லயும் இருக்கும். இது என்ன அப்படின்னா பம்பர் வந்து உங்களுக்கு 3 பீஸா இருக்கும். அதனுடைய பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா யூஸ்வலா நமக்கு இந்த சைட்ஸ்ல தான் வந்து அடிப்படும் இல்லையா. சோ அந்த மாதிரி அடிப்படும் போது ஃபுல் பம்பருமே மாத்த வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட இந்த சைடுல இருக்கக்கூடிய பீசஸ் மட்டும் அவைலபிளா இருந்தது அந்த டைம்ல. அதை மட்டும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணா போதும். சென்டர்ல இருக்கக்கூடிய ஃபுல் பீஸ் பம்பரை நம்ம வந்து மாத்த வேண்டிய அவசியம் இருக்காது. அதே மாதிரி ஸ்கிராட்ச் ஆயிடுச்சு பெயிண்ட் பண்றோம்னா கூட இந்த சைடுல இருக்கக்கூடிய பார்ட்டை மட்டும் நம்ம வந்து கலட்டி பெயிண்ட் பண்ணிக்கலாம். சோ அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸோட ஹோண்டா வந்து அந்த டைம்ல கொடுத்திருந்தாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி தாட் ப்ராசஸ் ஹோண்டா கிட்டே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் சென்டர்ல நம்பர் பிளேட்கான ப்ரொவிஷன் வந்துருது. அண்ட் கீழே பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஸ்லாட், சென்டர்ல ஒரு பெரிய ஸ்லாட் கொடுத்து நல்ல ஒரு ஓப்பனிங் கொடுத்திருக்காங்க. சோ ஃபுல்லா
ஃபுல்லா பெரிய ஏர் டேம் வந்து உங்களுக்கு இருக்கு. அப்படியே நம்ம பானட்டுக்கு வந்தோம் அப்படின்னா ஒரு ஸ்லோப்பிங்கான ஒரு பிளாட் பானட் தான். பட் ரெண்டு க்ரீஸ் லைன்ஸ் மட்டும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ராமினென்ட்டான ஒரு டெப்த் இருக்கிற மாதிரியான க்ரீஸ் லைன்ஸ் இருக்கிறது உங்களால பார்க்க முடியும். இது வந்து உங்களுக்கு இந்த ஹெட்லாம்ப்ல இருந்து அப்படியே ஸ்லாண்டிங்கா ஸ்லோப்பிங்கா போறது உங்களுக்கு தெரியும். ஸோ பானட்டினுடைய ஸ்ட்ரக்சர் அந்த ஒரு ஸ்போர்ட்டி ஃபீல் கொடுக்கறதுக்கு அந்த ஸ்லோப்பிங் டிசைனை உங்களுக்கு எடுத்து காட்டுறதுக்கும் இந்த மாதிரியான ஒரு சிம்பிள் பானட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் பானட்ல உங்களுக்கு இந்த ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டுக்கான ஸ்ப்ரிங்க்லர்ஸ் 2 வந்து வந்துருது. அண்ட் ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டும் ஒரு ஸ்லோப்பிங்கான விண்ட்ஷீல்டு அண்ட் 2 வைப்பர் ப்ரொவிஷன் உங்களுக்கு வந்துருது. அண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஹோண்டா சிட்டிக்கும் எனக்கும் ஒரு சைல்ட்ஹுட் பந்தம் ஒன்று இருக்கு. சின்ன வயசுல அதாவது ஸ்கூல் படிக்கும் போது நான் சொல்றது வந்து ஒரு 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இந்த பர்டிகுலர் ஹோண்டா சிட்டி தான் என்னுடைய ட்ரீம் காரா இருந்தது. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா நான் படிச்ச ஸ்கூல் ஓனர் அவங்க வந்து இந்த ஹோண்டா சிட்டி அதாவது இதனுடைய ப்ரீ ஃபேஸ் லிஃப்ட் மாடல் ஒரு கோல்டு கலர் வெஹிக்கிள். ஸோ அதுதான் வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க டெய்லியுமே. அண்ட் அதை வந்து அந்த அளவுக்கு ஒரு ஸ்பிக் அண்ட் ஸ்பானா வந்து அந்த காரை வந்து மெயின்டைனும் பண்ணுவாங்க. அந்த டிரைவர்ஸ் வந்து அந்த அளவுக்கு அதை தொடச்சு பலன்னு வச்சிருப்பாங்க. எங்க ஸ்கூல் ஃபாயர்ல அந்த கார் நிற்கும் போது அந்த பிளே கிரவுண்ட்ல நம்ம பிடி பீரியட்ல விளையாடும் போது அந்த காரை பார்த்துக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது அது ஒரு ஹாபியாவே இருக்கும் எனக்கு வந்து பிடி பீரியட் டைம்ல. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சைல்ட்ஹுட் மெமரி இருக்கக்கூடிய கார் தான் இது எனக்கு. இந்த ஹோண்டா சிட்டி டிசைனுடைய ஒரு முக்கியமான ஒரு ஸ்டைலிங் விஷயம் அப்படிங்கிறது இந்த சைட்ல தான் இருக்குன்னு சொல்லணும். ஸோ எந்த அளவுக்கான ஒரு எக்ஸ்பான்ஸ் ஒரு லெங்த் தெரியுது பாத்தீங்களா? அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த செடான் தான் வந்து நமக்கு வந்து அந்த லெங்த்தை வந்து எடுத்து காட்டும். பட் இன்னைக்கு நம்ம வந்து அந்த செடான்ஸ் அப்படிங்கறதே காணாம போக வைக்கிற லெவலுக்கு வந்துட்டோம்னு தான் சொல்லணும். எனிவே இந்த வெஹிக்கிளுடைய சைடுக்கு வந்தோம் அப்படின்னா இந்த பானட்டோடைய லெங்த் பாத்தீங்களா? ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரண்ட் ஓவர் ஹேங் பாத்தீங்களா? நல்ல லெங்தான ஃப்ரண்ட் ஓவர் ஹேங்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. செடான்ல இந்த மாதிரி ஃப்ரண்ட் ஓவர் ஹேங்கா இருக்கட்டும் ரியர் ஓவர் ஹேங்கா இருக்கட்டும் நல்ல ஒரு டெப்த்தோட இருக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த செடானுடைய லுக்கை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அண்ட் இந்த ஃப்ரண்ட் ஃபெண்டர்ல ப்ராமினென்ட்டா இருக்கிறது வந்து இந்த வீல் ஆர்ச்ல ஒரு ஹம்ப் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு ஃபிளாட் வீல் ஆர்ச்சினுடைய ஒரு ஸ்டைலிங் வந்து உங்களுக்கு இந்த ஃப்ரண்ட் ஃபெண்டர்ல வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இண்டிகேட்டர் வந்து எல்இடி எல்லாம் அந்த டைம்ல எதுவும் கிடையாது. ஸோ ஃபெண்டர் மவுண்டட் இண்டிகேட்டர்ஸ் தான் வருது. அண்ட் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்றது இந்த வீல்ஸ். ஸோ இந்த வீல்ஸ் வந்து ஆக்சுவலா இந்த பர்டிகுலர் கார் ஓனர் வந்து இது வந்து எங்கேயோ லோக்கல்ல கொடுத்து பெயிண்ட் பண்ணிட்டாங்க போல இருக்கு. ஆக்சுவலா இது வந்து ஒரு அலுமினியம் மேக் வீல்ஸ் மாதிரி இருக்கும். இந்த வீல்ஸ் வந்து அந்த டைம்ல அவ்வளவு ஒரு ஷைனிங்கா அப்படியே பல இன்னைக்கு வந்து இந்த டுவெல் டோன் டைமண்ட் கட்டெல்லாம் சொல்றாங்கல்ல, அன்னைக்கு டைமண்ட் கட்டெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த மேக் வீல்ஸ் வந்து அப்படி ஒரு பாலிஷோட இருக்கும். பட் இதை வந்து யாரோ சில்வர் பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்காங்க. பட் இன்னைக்கு கூட இந்த சில்வர் பெயிண்ட் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம வந்து பஃபிங் பண்ணி பாலிஷ் பண்ணோம் அப்படின்னா இன்னைக்குமே கூட செம பலன்னு இருக்கும். ஸோ ஒரு 6 ஸ்போக் இருக்கக்கூடிய அலாய் வீல்ஸ். இன்னைக்கு இந்த அலாய் வீலினுடைய ரேட்டே எவ்வளவு போட்டுருப்பாங்க தெரியுமா? ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸ்ல போய் செக் பண்ணி பாருங்க. அந்த அளவுக்கு இருக்கும். ஹோண்டா லோகோ கூட தெரியாத அளவுக்கு பெயிண்ட் பண்ணிருக்காங்க. காரோடைய வேல்யூ தெரியாத ஏதோ ஒரு பெயிண்டர் தான் இந்த வேலையை பார்த்திருக்காருன்னு நினைக்கிறேன். எனிவே அப்படியே வந்தோம்னா இந்த சைட் மிரர்ஸ் ஆக்சுவலா இந்த சைட் மிரர் உடஞ்சிருக்கு. இது வந்து ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க. பட் இந்த சைட்ல பார்த்தோம்னா நமக்கு இந்த பாடி கலர் சைட் மிரர்ஸ் இருக்கிறது வந்து உங்களுக்கு நல்லா விசிபிளா தெரியும். ஸோ சிம்பிளான ஒரு சைட் மிரர் தான். பட் இதுல உள்ள இருக்கக்கூடிய இந்த கிளாஸ் இருக்குல்ல, இது வந்து உங்களுக்கு மோட்டரைஸ்ல அந்த டைம்லயே கொடுத்திருந்தாங்க. ஸோ உள்ள இருக்கக்கூடிய கிளாஸ் நம்ம வந்து மோட்டரைஸ்லயே மூவ் பண்ணிக்கலாம். அண்ட் சைட்ல இன்னொரு ப்ராமினென்ட்டான விஷயம் அப்படிங்கிறது அன்னைக்கு இருந்த செடான் கார்ஸ்ல இந்த விண்ட்ஷீல்டு எந்த அளவுக்கு பெருசா இருக்கோ அதுக்கு ஈக்குவலா உங்களுக்கு இந்த சைடு விண்டோஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. அவ்வளவு பெரிய டிஎல் இருக்கும். டே லைட் ஓப்பனிங் அவ்வளவு கிளியரா இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த அளவுக்கான ஒரு இன்டீரியர் லைட்டிங்கா இருக்கட்டும் விசிபிலிட்டியா இருக்கட்டும் அதெல்லாமே அந்த அளவுக்கு சூப்பரா உங்களுக்கு வந்து அன்னைக்கு ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க. அண்ட் இந்த விண்டோ லைன் பாத்தீங்களா ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து ஒரு குரோம் ஸ்ட்ரிப் ரன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த வெதர் ஸ்ட்ரிப் ஆகட்டும் இந்த விண்டோ லைன் ஃபுல்லா இருக்கட்டும். அண்ட் இங்க சென்டர்ல இந்த பீப்ல இருக்குல்ல, இது வந்து அன்னைக்கு பிளாக் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அன்னைக்கு இது வந்து ஸ்டிக்கரிங்லாம் கிடையாது, பெயிண்டே பண்ணிருக்காங்க. அந்த அளவுக்கான குவாலிட்டி வந்து அன்னைக்கு வந்து மெயின்டைன் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரக்கூடிய கார்ஸ்ல இந்த 2 பீஸையும் வந்து ஸ்டிக்கர் பண்ணிடுறாங்க. பட் உள்ள இருக்கக்கூடிய மெட்டல் வந்து பாடி கலர் வந்து வெளியில தெரியுற மாதிரி இருக்கும். பட் இதுல பாத்தீங்களா உள்ள அந்த ரப்பர் பீடிங், இந்த ரியர் டோருடைய ரப்பர் பீடிங் வந்து ப்ரொட்ரூட் ஆகி வர்றதுனால உங்களுக்கு வந்து அந்த பிளாக்கே தான் வந்து உங்களுக்கு தெரியுது. உள்ள இருக்கக்கூடிய இந்த கிரே கலர் பாடி கலர் வந்து உங்களுக்கு வந்து விசிபிளா தெரியல. அந்த அளவுக்கான டீடைலிங் இருக்கு. அண்ட் இங்க வந்து உங்களுக்கு அந்த 90s ஸ்டைல வந்து நமக்கு உணர்த்துற மாதிரி இருக்கக்கூடிய ரேடியோ எஃப்எம் ஆண்டனா வந்து உங்களுக்கு இங்க கொடுத்துருக்காங்க. இந்த ஏ பில்லர்ல தான் வந்து அந்த டைம்ல வரும். அண்ட் இந்த ஏ பில்லர் எவ்வளவு தின்னா இருக்குன்றது பாருங்க. அன்னைக்கு வந்து இந்த ஏர் பேக் வைக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் எல்லாம் எதுவும் கிடையாது. நல்ல ஒரு தின்னான ஏ பில்லர். ஸோ பிளைண்ட் ஸ்பாட் அப்படிங்கறதெல்லாம் எதுவுமே இருக்காது. அண்ட் இந்த டோர் ஹேண்டில்ஸ் இது வந்து கொஞ்சம் புல் அப் டைப்ல இருக்கக்கூடிய ஓல்ட் ஸ்கூல் டோர் ஹேண்டில்ஸ் தான். பட் இருந்தாலும் அதுக்கு வந்து தனியா ஒரு கேசிங் மாதிரி கொடுத்து ஒரு பாக்ஸ் டைப்ல கொடுத்துருக்காங்க. அதுவும் பாடி கலர்ல இருக்கு. அண்ட் சாவி போட்டு ஓபன் பண்றதும் உங்களுக்கு அதுக்குள்ளேயே வந்துருது பாத்தீங்களா. 2 பக்கமே டிரைவர் சைடும் பேசஞ்சர் சைடு 2 பக்கமே உங்களுக்கு கீ ஹோல் வந்து ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க. சோ அது ஒரு நல்ல விஷயம். அண்ட் இந்த மாதிரியான இந்த பாக்ஸ் டைப்ல இருக்கிறது வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த ஹோண்டா சிட்டிலையும் இருக்கும். அண்ட் எஸ்டிம்லயுமே கூட இதே மாதிரி தான் டைப்ல இருக்கும். அண்ட் ரியர் கிளாஸ்ல வந்து உங்களுக்கு ஒரு குவார்டர் கிளாஸுமே நல்ல ப்ராமினென்ட்டான பெரிய குவார்டர் கிளாஸுமே கூட உங்களுக்கு வருது. அண்ட் ரூஃபை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பிளாட்டான ஒரு ரூஃப் ஸ்டைலிங் தான். இந்த லேசர் வெல்டிங் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த டைம்ல எதுவும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி இந்த பிளாக் ஸ்ட்ரிப்ஸ் வந்து உங்களுக்கு 2 சைடுமே இருக்கும். அண்ட் இது எல்லாமே கூட
எந்த அளவுக்கான குவாலிட்டி அன்னைக்கு வந்து வச்சிருந்தாங்கன்றது தெரியுது. பட் என்னதான் சொன்னாலும் கொஞ்சம் ரஸ்டிங் அப்படிங்கிறது இந்த வெஹிக்கிள்ல பார்க்க முடியுது. இது என்னதான் ஸ்டாக் கண்டிஷன்ல இருந்தாலுமே கூட என்ன விஷயம் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் கார் வந்து பீச் ஓரமா நின்றுட்டு இருந்த கார். ஐ திங்க் நம்பரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், திருவான்மையூர் ஆர்டிஓ. ஸோ பீச் ஓரமா நின்னதுனால அந்த உப்பு காத்து பட்டு கொஞ்சம் ரஸ்டிங் அப்படிங்கிறது ஆயிருக்கு. அண்ட் இந்த பர்டிகுலர் கார் வந்து டாப் அண்ட் மாடல், அதனால தான் உங்களுக்கு அந்த அலாய் வீல்ஸா இருக்கட்டும், இந்த ஸ்டாக்ல வந்து இந்த ரியர் ஸ்பாய்லரா இருக்கட்டும், இது எல்லாமே இந்த கார்ல இருக்கிறத பார்க்க முடியும். நம்ம ரியர் டிசைன் ரியர் ப்ரொஃபைலுக்கு வந்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டு மாதிரியே எவ்வளவு பெரிய விண்ட்ஷீல்டு கொடுத்துருக்காங்க பாருங்க ரியர்ல. அண்ட் உங்களுக்கு இதுல டிஃபாகர் லைன்ஸ் மட்டும் உங்களுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இது ஒரு பிரீமியம் ஃபீச்சரா அன்னைக்கு வந்து இருந்தது. இது அன்னைக்கு வந்து இது என்ன வேலை செய்யுது அப்படிங்கிறது கூட நமக்கு வந்து தெரியாது. பட் இந்த மாதிரி லைன்ஸ் இருந்ததுன்னா அது வந்து பிரீமியம் கார் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து இருக்கும். நம்ம சிக்னல் நிற்கும் போதோ வெளியில ரோட்ல இந்த கார்ஸ் பார்க்கும்போதோ அந்த மாதிரியான ஃபீல் தான் வந்து எனக்கு வந்து சைல்ட்ஹுட்ல கொடுத்தது. ஸோ இதனுடைய ஒர்க் என்ன அப்படிங்கிறது அந்த சின்ன வயசுல நமக்கு வந்து தெரியாது. பட் இது ஒரு ராயலான கார், ஒரு பெரிய கார் அப்படிங்கிற ஃபீல் தான் இருக்கும். அந்த டைம்ல நம்ம கிட்ட வந்து 800 இருந்த காலகட்டம் அது. ஸோ அந்த டைம்ல ஹோண்டா சிட்டி அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு வந்து ஒரு ரோல்ஸ் ராய்ஸுக்கு ஈக்குவலான ஒரு லெவல்ல நம்ம பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு ப்ராடக்ட். அது போக நல்ல ஒரு ப்ராமினன்டான பூட் லிட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்க சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளவு ஒரு லெங்தான ஒரு பூட் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ரியர் சீட் வந்து இதோட முடிஞ்சிருது. ஸோ எவ்வளவு ஒரு டீப்பான பூட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்றது உங்களுக்கு பாடியில வெளியில பார்க்கும்போது நமக்கு வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகும். நான் சொன்ன மாதிரி இது டாப் எண்ட் அப்படிங்கிறதுனால ஸ்டாக்ல வரக்கூடிய அந்த ரியர் ஸ்பாய்லர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த குவாலிட்டி 22 இயர்ஸ் ஆகியும் அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. அந்த ஒரு பிரீமியம்னஸ் வந்து நமக்கு வந்து ஃபீல் ஆகுது. அண்ட் இந்த ஹை மவுண்டட் ஸ்டாப் லாம்ப் வந்து உங்களுக்கு இந்த ரியர் ஸ்பாய்லர்ல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க எல்இடில. இது மட்டும் தான் எல்இடி, வேற எதுவுமே நமக்கு வந்து எல்இடில இந்த கார்ல வந்து இருக்காது. அண்ட் அப்படியே நம்ம இந்த டெயில் லேம்புக்கு வந்தோம் அப்படின்னா இந்த ஃபேஸ் லிஃப்டான மாடல்ல இந்த டெயில் லேம்ப் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி கொடுத்திருந்தாங்க. முதல்ல வந்து சின்னதா உங்களுக்கு வந்து ஸ்லீக்கா டெயில் லேம்ப் வந்து இருந்தது. இதை வந்து கொஞ்சம் ப்ராட் பண்ணி கொடுத்திருந்தாங்க இந்த ஃபேஸ் லிஃப்டட் மாடல்ல. ஸோ இதுல உங்களுக்கு பிரேக் லைட், இண்டிகேட்டர் அண்ட் ரிவர்ஸ் லைட் வந்துடும். ரிஃப்ளெக்டருமே கூட உங்களுக்கு டெயில் லேம்ப்லயே வந்துருது. இன்னைக்கு வரக்கூடிய கார்ஸ்ல இந்த ரிஃப்ளெக்டர் அப்படிங்கிறது தனியா நமக்கு கீழே பம்பர்ல இங்க தான் கொடுத்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து இப்போ வருது. பட் அன்னைக்கு வந்து நமக்கு ரிஃப்ளெக்டருமே கூட டெயில் லேம்ப்லயே வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அண்ட் இந்த பூட்ல உங்களுக்கு ஹோண்டானுடைய லோகோ சென்டர்ல வந்துருது. லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஹோண்டா அப்படிங்கிற பேஜிங் இருக்கும், அது மட்டும் கீழே விழுந்துட்டு இருக்கு பாருங்க. அண்ட் ரைட் ஹேண்ட் சைட்ல சிட்டி வீடெக் அப்படிங்கிற பேஜிங் வந்து உங்களுக்கு இருக்கு. வீடெக் அப்படிங்கிற இன்ஜின் பேஜிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கேயுமே கூட பார்த்தோம்னா இந்த நம்பர் பிளேட் இருக்குல்ல, இந்த நம்பர் பிளேட் ப்ரொவிஷனை சுத்தி உங்களுக்கு ஒரு குரோம் பீடிங் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு குரோம் பாக்ஸ் மாதிரி டைப்ல இந்த பாக்ஸ் டைப்ல உள்ள போய் உங்களுக்கு வந்து நம்பர் பிளேட் அந்த ப்ரொவிஷன் கொடுக்குறது இந்த செடான். அந்த காலத்துல வந்து அந்த செடான்ல தான் இருக்கும். ஸோ அது ஒரு டிசைன் டீடைல் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து பம்பர்ல கொடுக்கறது ஆர் இங்க கொடுத்தா கூட இந்த அளவுக்கான ஒரு டெப்த்தோட இருக்கக்கூடிய இந்த பாக்ஸ் டைப்ல உள்ள அப்படியே எம்பாஸ் ஆகி இருக்கிற மாதிரியான ஸ்டைலிங்லாம் வந்து இன்னைக்கு பாக்குறது கொஞ்சம் அபூர்வமா தான் இருக்குது. அண்ட் அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட் பம்பர் இருந்த மாதிரி இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 பீஸ்ல பம்பர் இருக்கிறத உங்களால பார்க்க முடியும். ஸோ அதே தான் சைட்ல இருக்கிற பீஸ் வந்து டேமேஜ் ஆச்சு அப்படின்னா அதை மட்டும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், இல்ல பெயிண்ட் பண்ணிக்கலாம்ன்ற ஒரு காரணத்துக்காக இந்த மாதிரி வந்து ஹோண்டா வந்து அன்னைக்கு ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு பார்த்தோம்னா இந்த ஃபேக் சைலன்சர்லாம் வந்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் டுவல் டெயில் இருக்கக்கூடிய சைலன்சர் பைப் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் மஃப்லருமே கூட விசிபிளா இருக்கு அப்படிங்கிறது ஒரு விதமான ஸ்போர்ட்டி ஃபீலை வந்து நமக்கு ரியர்ல இருந்து பார்க்கும்போது நமக்கு வந்து கொடுக்கும். அண்ட் இங்க வந்து டோ ஹூக் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் இதுதான் இந்த காரினுடைய கீ. ஸோ 2 கீ கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒன்னு வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஹெட் இல்லாம ஒரு ஸ்டீல் கீயா கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இது வந்து ஒரு பிராஸ் கீ, உங்களுக்கு தேஞ்சிருக்கு பாருங்க. அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு தெரியும் நம்புறேன். அண்ட் ஒரு பிளாஸ்டிக் ஹெட் இருக்கக்கூடிய இன்னொரு கீயுமே கூட இருக்குது. அண்ட் வாங்க பூட்டை ஓபன் பண்ணி எப்படி ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். அண்ட் பூட்டை ஓபன் பண்ணோம் அப்படின்னா பூட்டுக்கு கீழே வந்து உங்களுக்கு எந்த விதமான இன்சுலேஷன்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த ஒயர்ஸ் எல்லாம் வந்து இப்போ டிஸ்கனெக்ட் பண்ணிருக்காங்க. இது என்ன அப்படின்னா உங்களுக்கு இந்த கார்ல 6CD சேஞ்சர் வரும். சோனியினுடைய 6CD சேஞ்சர் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ப்ளாடோட இது. ஸோ அந்த டைம்ல 90s கிட்ஸ்க்கெல்லாம் அது வந்து கண்டிப்பா இது ஒரு ஃபேவரட்டான ஒரு மியூசிக் சிஸ்டமா இருந்திருக்கும். அண்ட் பூட் ஸ்பேஸ் பாருங்க. இதனாலதான் இந்த செடான் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அன்னைக்கு விரும்பி வாங்கப்பட்டது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒரு 4 சூட்கேஸை நம்ம வந்து படுக்க வச்சு சூப்பரா இதுல வந்து உள்ள நம்ம செலுத்தி வந்து நம்ம வந்து எடுத்துட்டு போகலாம். அண்ட் இதுல இன்னொரு ஒரு விஷயமும் நான் வந்து சொல்லணும். இங்க பாத்தீங்களா அலாய் வீல், ஆக்சுவலா இது ஸ்டீல் வீல் கிடையாது. பேர் வீலுமே கூட உங்களுக்கு அலாய் வீலோட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அன்னைக்கு எந்த விதமான காஸ்ட் கட்டிங் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் எதுவுமே கிடையாது. அண்ட் ப்ராப்பரான கார்பெட்டிங் எல்லாமே நீட்டா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஏஜிங் காரணமா அதெல்லாம் கொஞ்சம் லூஸ் ஆகிருக்கு, அவ்வளவுதான். அண்ட் வெஹிக்கிளுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல உங்களுக்கு ஃபியூல் லிட்டுக்கான கேப் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜாப்பனீஸ் கார்ஸ் எல்லாத்துலயுமே உங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் வாங்க ரியர் டோர் ஓபன் பண்ணி இன்டீரியர் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துருவோம். அண்ட் இந்த டோர் பேட் பாத்தீங்களா எந்த அளவுக்கு
சூப்பராக இருக்குங்க. இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கான ஒரு குவாலிட்டியில் இருக்கக்கூடிய டோர் பேடை பார்க்கறது பயங்கர அபூர்வமான ஒரு விஷயமா தான் இருக்கும். எல்லாமே சாஃப்ட் மெட்டீரியல், உள்ளியுமே கூட உங்களுக்கு ஒரு குரோம் ஸ்ட்ரிப் இருக்கிறதையும் உங்களால் பார்க்க முடியும். அண்ட் இது வந்து ஓல்டு ஸ்கூல் தான், பட் இது வந்து 2003 மாடல். அந்த டைமில் இது ஓல்டு ஸ்கூல்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கான ஒரு குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்க, இந்த சீட் மெட்டீரியலில் இருக்கக்கூடிய இந்த இதை வந்து அல்கண்டாரான்னு சொல்லலாமா, வெல்வெட்னு சொல்லலாமா, நான் வந்து வெல்வெட் அப்படிங்கிற வேர்ட் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ஓல்டு ஸ்டைலில் இருக்கக்கூடிய ஓல்டு ஸ்கூல் வெல்வெட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இத்தனை வருஷமாவும் இது இன்னும் நல்லா இருக்கு. அண்ட் இந்த இடத்துல ஒரு கிராப் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. இந்த டோர் நீக்கிறதுக்கான லீவர் வந்து பாக்ஸ் டைப்ல இருக்கு அண்ட் குரோம்ல ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. பவர் விண்டோஸ் 4 டோருக்குமே வந்துரும். ஸோ அதுக்கான பட்டன்ஸ் வந்து சுவிட்ச் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கு. அன்னைக்கு இந்த வாட்டர் பாட்டில் ஹோல்டர் அந்த விஷயங்கள்லாம் எதுவுமே கிடையாது. பட் அன்னைக்கு காருக்கு தேவையும் படலன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் இன்னொன்னு இங்க பாருங்க, சேஃப்டிக்கு சைல்ட் லாக்குமே கூட அந்த டைம்ல உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி இருந்திருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல பார்த்தோம்னா உங்களுக்கு டோர் சில் ஒட்டிருக்காங்க பாருங்க. இது காரோட வந்ததா இல்ல ஆஃப்டர் மார்க்கெட்ல அப்புறமா ஒட்டினாங்களா அப்படிங்கிறது தெரியல. இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா எந்த அளவுக்கு நீட்டா இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரியும். எல்லாமே அழுக்கு தான் இருக்கே தவிர இந்த மெட்டீரியல் வந்து எங்கேயுமே கிளியல. ஸோ அந்த அளவுக்கான ஒரு டியூரபிலிட்டி எனக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சீட் கவர்லாம் எதுவும் போட்டு யூஸ் பண்ண மாதிரி எனக்கு வந்து ஃபீலே ஆகலை. ஏன்னா சீட் கவர் போட்டிருந்தாங்கன்னா ஏதாவது ஹோல்ஸோ அந்த மாதிரி ஏதாவது வந்து போட்டிருப்பாங்க. அண்ட் எந்த விதமான சீட் கவர்ஸ் யூஸ் பண்ண தடையுமே வந்து இந்த காரில் வந்து நமக்கு வந்து ஃபீல் ஆகலை. அண்ட் ரியரில் உங்களுக்கு 2 பேசஞ்சருக்கு இந்த மாதிரியான 3-point சீட் பெல்ட்ஸ் வந்து உங்களுக்கு 2 பேசஞ்சருக்கு கொடுத்துருக்காங்க. சென்டர் பேசஞ்சருக்கு அந்த லேப் பெல்ட் தான் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பட் தென் ஓகே, அன்னைக்கு சேஃப்டிக்கு இந்த அளவு கொடுத்துருக்காங்கன்றதே பெரிய விஷயம். அண்ட் ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா பயணியருடைய ஓவல் ஸ்பீக்கர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்பீக்கர் பேட்ஸுமே கூட ஒரிஜினலாக இருக்கு. அண்ட் அந்த ஒரிஜினல் மெட்டீரியல் வந்து பார்க்கும்போதே ஃபீல் ஆகுது. அண்ட் இந்த ஹெட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹம்ப் டைப்ல இருக்கக்கூடிய ஹெட்ரெஸ்ட் வந்து 2 பேசஞ்சர்ஸ்க்கு உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சென்டர் பேசஞ்சருக்கு எதுவும் கொடுக்கல. பட் சென்டர்ல உங்களுக்கு வந்து இந்த ஆர்ம் ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல கப் ஹோல்டர்ஸ்லாம் எதுவும் எதிர்பார்க்க கூடாது. பட் இந்த ஆர்ம் ரெஸ்ட் வந்து சூப்பரா இருக்கு. இங்க பாருங்க, கரெக்டா இந்த சீட்ல வந்து உட்காந்து இருக்கு. ஆர்ம் ரெஸ்ட்டை செக் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து இன்கிரஸ் பார்த்துருவோமா. ஸோ உள்ள உட்காருவோம். இப்போ உள்ள உட்காந்துட்டு ஆக்சுவலா உள்ள உட்கார்றதுன்றது பெரிய அளவு சிரமமே இல்லை. இது வந்து கொஞ்சம் லோ ஸ்லங்கில் இருக்கு, கொஞ்சம் தாழ இருக்கு அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். பட் அதர்வைஸ் தலை இடிக்கும் அப்படிங்கிற பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லை. நல்ல வைட் ஓப்பனிங்கான டோர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இந்த ஆர்ம் ரெஸ்ட் இருக்குல்ல, ஸோ இது வந்து கரெக்டாக கை வச்சுக்கிற கரெக்டான லெங்க்த்தில் ஹைட்டில் வந்து இருக்கு. ஸோ அதுவுமே கூட அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம். அண்ட் ஃப்ரண்ட் சீட்ஸுக்கு பின்னாடி வந்து உங்களுக்கு இந்த மேகசின் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்கூப் டவுட் ஃப்ரண்ட் சீட்ஸும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பட் டிரைவர் சைடுக்கு பின்னாடி வந்து உங்களுக்கு இந்த மேகசின் ஹோல்டர் வந்து கொடுக்கல. அண்ட் இங்கே சென்டரில் உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, ஆஷ் ட்ரே. ஸோ அன்னைக்கு காலகட்டத்தில் ஆஷ்ட்ரே அப்படிங்கிறது தான் முக்கியமானதாக இருந்தது. இன்னைக்கு வந்து இருந்ததுன்னா USB-C போர்ட்லாம் இல்லையா அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அன்னைக்கு இந்த சார்ஜிங் ஃபோனு அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. அண்ட் ரியரில் வந்து நீங்கள் டேஷ்போர்டு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ நல்ல விசிபிலிட்டி வந்து உங்களுக்கு இருக்கும். ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ரோடை வந்து சூப்பராக நம்ம வந்து பார்க்க முடியும். அண்ட் இன்னொரு ஒரு ஃபேன்சி ஃபீச்சர், இந்த ஃப்ரண்ட் ஹெட்ரெஸ்ட் இருக்குல்ல, இதுக்குள்ளே பார்த்தீங்களா இங்கே ஒரு ஓப்பனிங் மாதிரி கொடுத்துருக்காங்க 2 ஹெட்ரெஸ்ட்டுக்கு உள்ளேயும். ஸோ இதனால் என்ன, நம்ம ஃபைசல் கான் வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி இந்த டிக்லிங் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லுவார்ல, அது மாதிரி முன்னாடி யாராவது உட்காந்துருந்தாங்கன்னா அவங்கள கிச்சு பண்ணுறதுக்கு இது வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் இது வந்து உங்களுக்கு ஒரு ஸ்போர்ட்டியான ஹெட்ரெஸ்ட் வந்து இந்த காரில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் சொல்லணும். இதே மாதிரியான ஹாலோ ஸ்பேஸ் இருக்கக்கூடிய ஹெட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய இன்னும் 2 கார்ஸ் வந்து நம்ம ஊர்ல வந்தது எனக்கு தெரிஞ்சு. ஸோ அந்த 2 கார்ஸ் என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் இந்த வீடியோடைய கடைசியில அது என்ன 2 கார்ஸ் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த ஹோண்டா சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஹெட்ரூம் வந்து பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லை. நான் 6'1" ஹைட்டு, கொஞ்சம் ஒரு 1 inch இருக்கு. ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணி உட்காரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் அதே மாதிரி நமக்கு உட்காரது வந்து சோஃபா லைக் சீட்ஸா வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு கம்ஃபர்டபுளா உட்காரலாம். 2 பேர் உட்காந்து போறாங்க அப்படிங்கிறப்போ செம கம்ஃபர்ட்டா நம்ம வந்து உட்காந்து போகலாம் அந்த ஆர்ம்ரெஸ்ட்ல வந்து கையை வச்சுக்கிட்டு. பட் இதுல ஒரு சின்ன மைனஸ் என்ன அப்படின்னா இந்த லெக் ரூம் தான். ஸோ ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய சீட்ஸ் வந்து நல்லா பின்னாடி தள்ளிட்டோம் அப்படின்னா ரியர்ல உங்களுக்கு லெக் ரூம் வந்து கொஞ்சம் அடிப்படுது. ஸோ அது ஒரு விஷயம் மட்டும் இருக்குது. பட் அன்னைக்கு வந்து இந்த லெக் ரூம் வந்து பெரிய கம்ப்ளைண்டா யாரும் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. அண்ட் அப்படியே ரூஃபுக்கு வந்தோம் அப்படின்னா அப்போல்ஸ்ட்ரி, இதை பாத்தீங்களா, இதுவுமே கூட ஓல்ட் ஸ்கூல் அப்போல்ஸ்ட்ரியினுடைய ஒரு லுக் டிசைன் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி தனித்தனி துணியா வந்து எடுத்து தைக்கிறது அப்படிங்கிறது அம்பாசிடர் ஃபியட்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறமா இப்போ கடைசியாக நம்ம இந்த ஹோண்டா சிட்டிலையுமே கூட இதை வந்து பார்க்குறோம். பட் இந்த மெட்டீரியல் வந்து ரொம்பவே சாஃப்டா ஒரு வெல்வெட் மெட்டீரியலாக இருக்கு. அம்பாசிடர் ஃபியட்ல வந்து ரெக்ஸின் போட்டிருப்பாங்க. பட் இதுல வந்து உங்களுக்கு சூப்பர் பிரீமியமான ஒரு குவாலிட்டி இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஸ்டிச்சிங் இருக்கிறது ஒரு ஓல்ட் ஸ்கூல் லுக்கை வந்து நமக்கு வந்து கொடுக்குது. அண்ட் இங்க சென்டர்ல ஒரு லைட் கொடுத்துருக்காங்க, இன்னுமே கூட ஃபங்க்ஷனிங்ல இருக்குது. ஒரு ஹாலஜன் லைட் வந்து ரியர்ல லைட்டிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் கிராப் ஹேண்டில்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கொலாப்சபிள் டைப்லாம் கிடையாது. பட் இருந்தாலும் ரப்பரைஸ் மெட்டீரியல்ல கொடுத்துருக்காங்க, பிளாஸ்டிக்ல கொடுக்கல. நல்ல ஒரு பிரீமியம் குவாலிட்டி வந்து மெயின்டைன் பண்ணிருக்காங்க. பட் இந்த இடத்துல டிரைவர் சைட்ல அந்த கிராப் ஹேண்டில் வந்து ப்ரொவைட் பண்ணல. ஸோ ஆஸ் யூஷுவல் அன்னைக்கே இந்த காஸ்ட் கட்டிங் இந்த டிரைவர் ஹேண்டில் வந்து கொடுக்காம இருக்கணும் அப்படிங்கிறது அன்னைக்கே இருந்திருக்கு அப்படிங்கிறது
நமக்கு இதுல வந்து தெரியுது. அண்ட் ஃப்ரண்ட் சீட் பெல்ட்ஸ் பாருங்க, இந்த மாதிரி நமக்கு ரெட்ராக்டபிள் சீட் பெல்ட்ஸ் வந்து அன்னைக்கு டைம்லயே கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே கூட ஒரு பிரீமியமான ஃபீச்சரா தான் அன்னைக்கு வந்து பார்க்கப்பட்டது. ஏன்னா நாங்க வச்சிருந்த 800ல இந்த மாதிரி ரெட்ராக்டபிள் சீட் பெல்ட் வந்து கிடையாது. நாங்கள் வச்சிருந்தது 96 மாடல் 800. அதில் இந்த சீட் பெல்ட் வந்து ஒரு 3 ஸ்ட்ராப்பாக வந்து தொங்கிட்டு இருக்கும். அண்ட் அது வந்து கரெக்டாக அதில் வந்து இங்கே ஒரு ஹூக்கு மாதிரி இருக்கும், அதில் வந்து மாட்டி வைக்கணும். அது வந்து கீழே விழுந்துருச்சு அப்படின்னா அங்கே இங்கே அலைஞ்சிக்கிட்டு இருக்கும். நம்ம இறங்கும் போதெல்லாம் பின்னாடி காலில் எல்லாம் மாட்டிக்கிட்டு கீழே விழுந்த கதைகள்லாம் கூட இருக்குது. சரி வாங்க, ஃப்ரண்ட் சீட்டில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். அண்ட் ஃப்ரண்ட் டோர் பேடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பாருங்கள், எந்த அளவுக்கு 23 இயர்ஸ் ஆகியும் இந்த ஃப்ரண்ட் டோர் பேட் வந்து நிறைய யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இருந்தாலும் அந்த அளவுக்கு இந்த துணி வந்து கிளியாமல் நல்லா ஈடு கொடுத்து உழைச்சிருக்கு. அண்ட் 4 பவர் விண்டோஸ்க்கான சுவிச்சஸ் இருக்கு. அண்ட் ஒன் டச் டவுன் வந்து உங்களுக்கு வந்து இந்த டிரைவர் சைட் மட்டும் கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு இந்த சைல்ட் லாக்கான பட்டன் வந்து உங்களுக்கு இருக்கு. அண்ட் டோர் ஓப்பனருக்கான லீவர் வந்து குரோம்ல ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. இங்கே உங்களுக்கு மேகசின் ஹோல்டர் மட்டும் கொடுத்துருக்காங்க, பாட்டில் ஹோல்டர் எதுவும் கிடையாது. ஸ்பீக்கருக்கான ப்ரொவிஷன், ஃப்ரண்ட் ஸ்பீக்கர் வந்து இங்கே வந்துருது. ரியர் ஸ்பீக்கர் பார்த்துருப்பீங்க, ஸ்பீக்கர் பேட்ல இருந்திருக்கும். அண்ட் இந்த கிராப் ஹேண்டில் செம்ம மெட்டீரியல் குவாலிட்டிங்க, சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ் இருக்கு. இது மட்டும் தான் கொஞ்சம் ஹார்டா ஃபீல் ஆகுது. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இது வந்து ஹார்ட் பிளாஸ்டிக்லையும் இது வந்து உங்களுக்கு சாஃப்ட் பிளாஸ்டிக்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே இருக்கக்கூடிய போர்ஷன் எல்லாமே சாஃப்ட் பிளாஸ்டிக்ல, கீழே வந்து ஹார்ட் பிளாஸ்டிக்ல ஒரு டிஃபரன்ஷியேஷனோட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம். இன்னைக்கு இந்த மாதிரி வேணும்னா பென்ஸ் BMW வாங்க வேண்டிய ஒரு நிலைமையில இருக்கும் நம்ம. அண்ட் இங்கே ஃப்ரண்ட்ல டோர் செல் பார்த்தீங்களா, சிட்டி அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. ஸோ இது வந்து காரோட வந்ததா இல்லை அப்புறமா போட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல. அண்ட் இந்த இடம் மட்டும் கொஞ்சம் லைட்டாக கிழிஞ்சிருக்கு. ஸோ இந்த இடம் வந்து யூஸ்வலாக நம்ம இப்போ சீட் கவர் போட்டோம்னாலே ஒரு 2 இயர்ஸ்ல வந்து அந்த இடம் அப்படியே ஃபோல்ட் ஆகி மார்க்ஸ் எல்லாம் வந்து கிளிய ஆரம்பிச்சிடும். ஸோ இதை வந்து மன்னிச்சு விட்டுறலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஃப்ரண்ட் சீட்ஸ் உடைய லுக் பாருங்க, எந்த அளவுக்கான ஒரு சூப்பர்பான ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது. அந்த டைம்லேயே உங்களுக்கு பாருங்க சைட் போல்ஸ்டர்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு டீப்பாக வந்து சைட் போல்ஸ்டர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஹக்கிங் ஃபீலை வந்து கொடுக்கணுன்றதுக்காக. அண்ட் அதே மாதிரி தை சப்போர்ட்டுமே கூட சூப்பராக இருக்கும். எந்த அளவுக்கான டெப்த்தான சீட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. அண்ட் இந்த டேஷ்போர்டு பார்த்தீங்களா, ஸோ எந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ஃபிளாட்டான டேஷ்போர்டாக இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். பயங்கரமான ஒரு ஸ்போர்ட்டி ஃபீலுமே கூட அந்த டேஷ்போர்டு வந்து கொடுக்குது. அண்ட் இந்த டேஷ்போர்டுடைய குவாலிட்டி பாருங்க, 22 வருஷமா வெயில் மழையில நிற்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் தான் இது. அந்த மாதிரி இருக்கும்போது கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு சூப்பர் குவாலிட்டியில் இருக்கு பாருங்க. இதான் ஹார்ட் பிளாஸ்டிக்கோடைய ஒரு பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கான ஒரு லைஃப் வந்து நமக்கு வந்து கொடுக்குது. இந்த டேஷ்போர்ட்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த சென்டர் கன்சோலா இருக்கட்டும், அந்த ஏசி வெண்ட்டை சுத்தி இருக்கட்டும், இந்த பவர் விண்டோ சுவிட்ச் கிட்ட இருக்கட்டும், அதே மாதிரி இந்த டிரைவர் சைடு டோர் பேட்லயும் இந்த பவர் விண்டோ சுவிட்ச் சுத்தி இருக்கட்டும், இந்த இடம் எல்லாமே ஒரு மாதிரியான ஒரு கோல்டிஷ் ஒரு பிரான்ஸ் கலர்ல உங்களுக்கு வந்து பினிஷ் பண்ணிருக்காங்க. ஸோ அது ஒரு டிஃபரன்சியேஷன். ஸோ ஒரு கிரே கலர் டேஷ்போர்டும் ஒரு பிரான்ஸ் கலர்ல இருக்கக்கூடிய ஒரு இன்சர்ட்ஸும் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல 2 ஸ்லாட் இருக்கு பாத்தீங்களா. சோ நீங்க ஐடில்ஸ் வைக்கிறீங்க அப்படின்னாலோ இல்ல வேற ஏதாவது திங்ஸ் வைக்கிறீங்கனாலோ இங்க வச்சது அந்த எண்டு வரைக்கும் போயிடக்கூடாதுன்றதுனால இந்த இடத்துல ஒரு தடுப்பு ஒன்று வச்சிருக்காங்க. சோ இங்க வச்சீங்கன்னா அது இங்கே தான் இருக்கும். சோ அது ஒரு நல்ல விஷயம். சோ நம்ம டக்குன்னு எடுக்கணும் அப்படின்னா கூட இங்க இருந்து எடுத்துக்கலாம். சோ டிரைவர் திங்ஸ் வைக்கிறதுக்காக இந்த இடத்துல ஒரு ஸ்லாட்டும், பேசஞ்சர் திங்ஸ் வைக்கிறதுக்காக இந்த இடத்துல ஒரு ஸ்லாட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நான் அப்படிதான் புரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு வேற ஏதாவது அர்த்தம் தெரிஞ்சது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் அதே மாதிரி ஏசி வென்ட்ஸ் பாத்தீங்கன்னா 5 ஏசி வென்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லெஃப்ட் சைட்ல 1, சென்டர்ல 3 அண்ட் இங்கே ரைட் சைட்ல 1 அப்படின்னு 5 ஏசி வென்ட்ஸ் வந்து நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரியர்ல ஏசி வென்ட்ஸ் கிடையாது. அந்த டைம்ல ரியர் ஏசி வென்ட்ஸ் பத்திலாம் ஒரு பெரிய டாக் அப்படிங்கிறதே கிடையாது. அண்ட் இங்க இந்த சென்டர் ஏசி வென்ட் இருக்குல்ல, இது மட்டும் நம்ம வந்து வேண்டாம் அப்படின்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ 4 ஏசி வென்ட் வந்து நம்ம ஃபங்க்ஷனலா வச்சுக்கலாம். இது வேணும் அப்படின்னு நினைக்கும் போது இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ 5 யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கூலிங் எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிறத ஆர் த்ரோ எந்த அளவுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதுக்கு இதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி க்ளவ் பாக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன சைஸ் க்ளவ் பாக்ஸ் தான், பட் அன்னைக்கு தாராளமா போதுமான அளவுக்கான சைஸ் தான் இருக்கு. அண்ட் இந்த சன் ஷேடு பார்த்தோம் அப்படின்னா பேசஞ்சர் சைட்ல ஒரு மிரர் மட்டும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டிரைவர் சைடில் உங்களுக்கு எதுவுமே கிடையாது. இன்னைக்கு டிக்கெட் ஹோல்டர் கொடுத்து ஏமாத்துறாங்க, பட் அன்னைக்கு எதுவுமே கொடுக்கல. அதே மாதிரி இந்த இன்சைடு ரியர் வியூ மிரர் பார்த்தீங்கன்னா மேனுவல் டிம்மிங்ல உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். அன்னைக்கு ஆட்டோ டிம்மிங்லாம் நீங்க வந்து கேட்கக்கூடாது. அண்ட் அதே மாதிரி இங்கே லைட்டிங் எதுவுமே கொடுக்கல. இன்னைக்கு இந்த சன்கிளாஸ் ஹோல்டர், எல்இடி ஸ்பாட் லைட்ஸ் இதெல்லாமே கூட வருது, பட் அன்னைக்கு வந்து லைட்டிங் கூட கொடுக்கல. சென்டர்ல ஒரே ஒரு லைட் மட்டும் கொடுத்து முடிச்சிட்டாங்க. ஸ்டீரிங்க்கு ரைட் ஹேண்ட் சைடுல உங்களுக்கு கீ போடுறதுக்கான ஸ்லாட் வந்துருது. அதுக்கு கீழே ஒரு சின்ன ஸ்லாட் இருக்கு. அதுல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்டு கிட் வச்சிருக்கிறது உங்களுக்கு வந்து தெரியும் நினைக்கிறேன். அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு ஃபாக் லைட்டுக்கான சுவிட்ச், இது வந்து ரியர் டிஃபாகருக்கான சுவிட்ச், அண்ட் இது வந்து உங்களுக்கு சைட் மிரர்ஸ், இந்த மோட்டரைஸ் சைட் மிரர்ஸ் உள்ள இருக்கக்கூடிய கிளாஸ் மட்டும் நம்ம வந்து மோட்டர்ல வந்து அசைச்சிக்கலாம். ஸோ அதுக்கான கண்ட்ரோல் விஷயங்கள் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன நிக்நாக்ஸ் வச்சுக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸுமே கூட நமக்கு வந்து இருக்கு. அண்ட் அது கீழே பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த பானட் ஓபனருக்கான லேட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது மேனுவல் கியர் பாக்ஸ் வெஹிக்கிள் தான். ஸோ ஏபிசி பெடல்ஸ் வந்து உங்களுக்கு வந்துருது. அண்ட் இதுல வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் வெஹிக்கிள் கூட கொஞ்ச காலம் வந்து வந்தது. சரி, இந்த டோருடைய தட்டு கேட்போமா?
எந்த அளவுக்கு சாலிடா இருக்குன்றது உங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த வெஹிக்கிளோடைய ஸ்டேரிங், ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியுது, லெதர் ரேப் தெரியுதா? ஸோ எஸ், அந்த டைம்ல லெதர் ரேப் ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த லெதர் ரேப் வந்து எந்த இடத்துலையுமே டோன் எதுவுமே ஆகல, ஒரு யூஸ் பண்ணி பாலிஷ் ஆகி பளபளன்னு இருக்கு. அது மட்டும்தான், அதர்வைஸ் சூப்பர் குவாலிட்டியில இருக்கு. அண்ட் ஸ்டிச்சிங்கோடைய குவாலிட்டி பாருங்க எந்த அளவுக்கு சூப்பரா இருக்குன்னு. இதெல்லாம் பார்க்கும்போது அந்த எரா எப்படி இருந்தது அப்படிங்கறத நமக்கு வந்து உணர்த்துது. அண்ட் இது வந்து ஒரு 4 ஸ்போக் ஸ்டேரிங் வீல். ஸோ அன்னைக்கு ஏர் பேக் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் எதுவும் கிடையாது. ஸோ இது வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஹார்ன் மட்டும்தான். அண்ட் ஹோண்டானுடைய லோகோ இங்கே வந்துருது. அண்ட் இந்த 4 ஸ்போக் ஸ்டேரிங் வீலுமே கூட இப்படி பார்த்தீங்களா, இப்படி ஃப்ளாட்டாக இல்லாமல் இப்படி ஆர்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க. கரெக்டாக நம்ம கையை வந்து இப்படி பிடிக்கிறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும். அண்ட் இது வந்து இந்த திக்னஸும் ஜாஸ்தியாக இல்லாமல் நம்ம கரெக்டாக இருக்குது. ஸோ இப்படி பிடிக்கலாம், இப்படிலாம் பிடிக்கலாம். ஸோ சொல்கிறேன் உங்களுக்கு, இன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். டாட்டானுடைய இந்த புது டிஜிட்டல் ஸ்டேரிங் இருக்குல்ல, இவ்வளோ திக்காக இருக்குது, பிடிக்கிறதே வந்து கஷ்டமாக இருக்குது. அதுவும் இங்கே பிடிக்கிற மாதிரி இருக்குது, இங்கே பிடிக்கிற மாதிரி இல்லை. அண்ட் இங்கே நம்ம கை வச்சு இப்படி பிடிச்சிட்டு இங்கே சைடில் இந்த டோருடைய ஆம்ரெஸ்ட் இருக்குல்ல, இதில் நம்ம எல்போ இப்படி ரெஸ்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி கரெக்டான பொசிஷனில் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள், எர்கனாமிக் விஷயங்கள்லாம் வந்து திங்க் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு அதை பற்றியெல்லாம் எந்த தாட்டுமே இருக்கிற மாதிரி தெரியல. வெறும் டிஜிட்டல் விஷயங்கள் மட்டுமே தான் இன்னைக்கு கார்ஸில் இருக்குன்றது தான் என்னுடைய கருத்து. உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. எனிவே, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இதுக்கு ஒரு பெரிய ஃபேனுங்க நான். இதில் வந்து உங்களுக்கு ஒரு பேசிக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான், ஆனால் இருந்தாலும் இந்த அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அவ்வளோ ஒரு சூப்பராக டீடைல்டா நீட் அண்ட் லெஜிபிளா இருக்கு அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லுவாங்கல்ல, லெஜிபிள், அதுக்கு இலக்கணமா இருக்கிற மாதிரியான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இது. லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல உங்களுக்கு டாக்கோமீட்டரும், ரைட் ஹேண்ட் சைட்ல உங்களுக்கு ஸ்பீடோமீட்டரும் கொடுத்துருக்காங்க. சென்டர்ல டெம்பரேச்சர் காஜும் ஃபியூல் காஜும் வந்துருது. அண்ட் கீழே டெல்டெயில் லைட்ஸுக்கான ஒரு தனி போர்ஷனுமே கூட கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கார்ல உங்களுக்கு ஸ்டியரிங் டில்ட் ஃபங்க்ஷன் எதுவுமே கொடுக்கல அந்த டைம்ல, பட் அது இந்த காருக்கு தேவை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் இந்த கார்ல எனக்கு பிடிச்சது இந்த விசிபிலிட்டி தான். சூப்பரா இருக்கு பாருங்க. மொத்த உலகமும் நமக்கு வந்து நம்ம கண் பார்வைக்குள்ளேயே இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து இந்த கார் வந்து தாராளமாக கொடுக்குது. அண்ட் இந்த ஏசி வென்ஸ் இருக்குல்ல, இந்த ஏசி வென்ஸ் கீழே உங்களுக்கு ஒரு டிஜிட்டல் கிளாக் ஒன்று கொடுத்துருக்காங்க. இன்னைக்கும் சூப்பராக வேலை செய்யுது. 4:30 ஆகுது நான் இப்போ வீடியோ எடுத்துட்டு இருக்க டைம். அண்ட் இது வந்து உங்களுக்கு ஹசார்ட் லைட்டுக்கான சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ப்ராப்பராக சூப்பராக ஒர்க் ஆகுதுங்க. அண்ட் ஏசி, ஸோ இதில் வந்து உங்களுக்கு 4 ஸ்பீடு இருக்கக்கூடிய, ஃபேன் ஸ்பீடு இருக்கக்கூடிய ஏசி கொடுத்துருக்காங்க. இந்த ஏசியுமே ரீசெண்டாக சர்வீஸ் பண்ணாங்களா என்னென்னலாம் தெரியல, ஆனால் கூலிங் சூப்பராக இருக்கு. ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய நியூ கார்ல இருக்கக்கூடிய ஏசிக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கான ஏசி வந்து இந்த ஹோண்டா சிட்டில இருக்கு. அண்ட் அதுக்கான மேனுவல் கண்ட்ரோல்ஸ் இங்க வந்துருது. அண்ட் நான் சொன்ன மாதிரி சோனியோடைய பிளேயர், ஸோ எக்ஸ்ப்ளாட் போட்டிருக்கா. ஸோ இதுவுமே கூட, இந்த சோனி பிளேயருமே கூட கம்பெனியோட வந்தது தான். ஸோ இதில் இன்னும் பவர் இருக்கு, பட் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சிடி சேஞ்சரை மட்டும் தான் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. எனிவே, இந்த இடத்துல உங்களுக்கு கீழே ஒரு ஆஷ் ட்ரே வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே சிகரெட் லைட்டர் வந்து வந்துருது. அண்ட் இது வந்து நம்ம 12 வோல்ட் சாக்கெட்டாகவும் நம்ம வந்து இதை வந்து மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்களா, இதான் நாஸ்டாலஜிக் ஃபீலுங்கிறது. ரிமோட், இன்னைக்கு எந்த கார்லையுமே ரிமோட் கிடையாது. ஸ்டேரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸுக்கு வந்து நம்ம வந்து மாறிட்டோம். பட் இது பார்த்தீங்கன்னா சோனியோடைய ஒரிஜினல் ரிமோட்டு இந்த செட்டுக்கானது. ஸோ ரியர் சீட்டில் ஓனர் உட்காந்து போகும்போது, ஃப்ரண்ட்டில் டிரைவர் ஓட்டும் போது டிரைவரை கேட்டு பாட்டு மாற்றணும்னு அவசியம் இல்லை. இந்த ரிமோட்டை பின்னாடி வச்சுக்கிட்டு நமக்கு தேவையான சாங்ஸ் வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி ஒரு ஃபீச்சர் இது. இன்னைக்கு இது வந்து வழக்கொழிஞ்சு போயிருச்சு. இது திரும்ப வரணுமா, என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இந்த இடத்துல ஒரு கபி ஹோல் ஸ்பேஸ் மாதிரி இருக்கு. அண்ட் காயின் ஹோல்டருக்கான ஸ்பேஸுமே கூட இந்த இடத்துல இருக்கு பாத்தீங்களா. ஸோ இதெல்லாமே கூட ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல் தான். லான்சர் அண்ட் ஹோண்டா சிட்டில தான் இதெல்லாம் இருக்கும். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து எந்த கார்ஸ்லுமே இந்த காயின் ஹோல்டர் அப்படிங்கிற விஷயமே இல்லை. ஜஸ்ட் கப் ஹோல்டர்ஸ் 2 தான் கொடுக்குறாங்க. அண்ட் கப் ஹோல்டர்ஸ்ல காயின்ஸ் போட்டு வச்சோன்னா கடன்னு ஆடிட்டே வருது. எனிவே, இங்கே பின்னாடி வந்தோம்னா கியர் ஸ்டிக்கு, கியர் நாப் பார்த்தீங்களா, கியர் நாபுமே கூட உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு லெதர் ரேப்டு கியர் நாப் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 5 ஸ்பீட் கியர் ஸ்டிக் தான். அண்ட் ப்ளஸ் ரிவர்ஸோட உங்களுக்கு வந்து வந்துடுது. அண்ட் லெதர் ரேப்பிங் சூப்பராக இருக்குது, எங்கேயும் கிளியில். நான் சொன்ன மாதிரி ஸ்டேரிங் மாதிரி எதுவுமே கூட உங்களுக்கு பலன்னு இருக்குது. அவ்வளவுதானே தவிர சூப்பர் குவாலிட்டியில் இன்னைக்கு வரைக்குமே இருக்குது. இந்த மாதிரியான ப்ராடக்ட் குவாலிட்டி இன்னைக்கு வரக்கூடிய ப்ராடக்ட்ஸில் எதில் இருக்குன்னே தெரியலைங்க. எதையுமே நம்ம வந்து சொல்ல முடியல. அண்ட் அந்த கியர் ஸ்டிக்கு கீழேயும் கூட உங்களுக்கு லெதரில் ஒரு ரேப்பிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா பின்னாடி வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பார்க்கிங் பிரேக்கு மேனுவல் தான். அதில் ஒரு குரோம் டிப்போட கொடுத்துருக்காங்க. அண்ட் சென்டரில் ஒரு ஆர்ம் ரெஸ்ட்டுமே வந்துடுது. இதுவுமே கூட உங்களுக்கு இந்த துணி மெட்டீரியல் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மட்டும் கைப்பட்டு கிளியலை, ஜஸ்ட் அந்த அழுக்கு படிஞ்சு ஒரு மாதிரி ஒரு மெஜ்ஜான மாதிரியான ஒரு ஃபீல், அவ்வளோதான்.
அண்ட் அதுக்குள்ளேயும் உங்களுக்கு ஒரு சின்ன கவி ஹோல் ஸ்பேஸ் வந்து இருக்குது. கரெக்டாக கை வச்சுக்கிறதுக்கு நல்ல வசதியான ஒரு விஷயமா நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஸ்டியரிங்க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு வைப்பருக்கான ஸ்டாக்கும், ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு ஹெட்லாம்புக்கான ஸ்டாக்கும் வருது. இந்த ஆட்டோமேட்டிக் வைப்பர்லாம் நீங்கள் வந்து கேட்கக்கூடாது. வைப்பரும் ஹெட்லாம்பும் இருக்குது. இதில் வந்து டெவலப் ஆகி வந்த விஷயங்கள் தான் இன்னைக்கு வரக்கூடிய காசில் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம், யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து ஒரு லெகசி. சரி வாங்க இந்த ஹோண்டா சிட்டியை டிரைவ் பண்ணி பார்த்துருவோமா. கார் ஓட்டுறீங்கன்னா சீட் பெல்ட்டும், பைக் ஓட்டுறீங்கன்னா ஹெல்மெட்டும் மேண்டேட்டரியா போடுங்க. போலீஸ் நம்மளை பிடிக்கிறாங்களேன்றதுக்காக இல்லாம நம்மளுடைய சேஃப்டிக்காகன்னு உணர்ந்து போடுங்க. அண்ட் சன்ரூஃப்ல குழந்தைங்களை நிக்க வச்சு டிராவல் பண்றத தயவு செய்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஆசைக்காக நிக்கிற கார்ல வேணா சன்ரூஃப் ஓபன் பண்ணி குழந்தைய நிக்க வச்சு போட்டோ வீடியோ எடுத்துக்கோங்க. வண்டி ரைட் பண்ணும்போது, வண்டி ரன் ஆகும்போது தயவு செய்து குழந்தைங்களை நிக்க வைக்காதீங்க ப்ளீஸ். சரி வாங்க போவோம். ஸோ ஹேண்ட் பிரேக்ஸ் டவுன் அண்ட் ஃபர்ஸ்ட் கியர். வண்டி இன்ஜின் அப்படியே கிறிஸ்பாக இருக்குது. ஆக்சுவலாக இன்ஜின் லைட் வந்து எரியுது, எதுக்காக எரியுது அப்படிங்கிறது தெரியல. பட் இருந்தாலும் இன்ஜின் வந்து ரொம்பவே கிறிஸ்பாக இருக்குது. ஏசி நல்ல ஃபங்க்ஷனிங்கில் இருக்குது. இன்ஜின் ஹீட்டுமே கூட ரொம்ப நார்மலாக தான் நமக்கு வந்து ஏறுது. பட் இருந்தும் ஏன் இன்ஜின் லைட் எரியுது அப்படிங்கிறது தெரியல. செக் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனிவே வாங்க ட்ரைவ் பண்ணி பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், இது வந்து பவர் ஸ்டேரிங். பவர் ஸ்டேரிங் வந்து உங்களுக்கு ஹைட்ராலிக் பவர் ஸ்டேரிங் தான் இந்த வெஹிக்கிளில் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் ஹைட்ராலிக் பவர் ஸ்டேரிங் தான் ஆக்சுவலாக இந்த மாதிரியான எந்தூசியாஸ்டிக் டிரைவிங் ஃபீலை வந்து நமக்கு வந்து கொடுக்கும். ஸோ அதனால் அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இந்த ஸ்டேரிங்கோடைய சைஸ் ஆக்சுவலாக இது வந்து ஒரு நாமினல் சைஸ் தான். பட் இருந்தாலும் இந்த திக்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இந்த திக்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ இதனால் இது வந்து நம்ம கொஞ்சம் பெரிய சைஸ் ஸ்டேரிங் மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் வந்து ஆக்சுவலாக கொடுக்குது. ஸ்டேரிங்கை திருப்புறதே ஒரு மாதிரி ஒரு ஃபன்னா, ஒரு ஓல்ட் ஸ்கூல் டைப்ல இருக்கக்கூடிய ஒரு டிரைவிங் ஃபீலை வந்து ஹார்ன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஃபீலை வந்து நமக்கு வந்து கொடுக்குது. ஸோ அதுதான். அண்ட் ஒரு 40ல் தான் போகிறோம். பட் இருந்தாலுமே கூட அந்த ஒரு ஸ்பீடு வந்து நம்மளால் உணர முடியுது. ஸோ அது ஒரு விஷயம் வந்து இந்த காரில் என்னால் ஃபீல் பண்ண முடியுது. அண்ட் டிரைவ் பண்ணுறதுக்கு செம ஃபன் டு டிரைவ் காராக இருக்குங்க. இது வந்து ஒரு ரிவ்யூ மாதிரி சொல்ல முடியாது, இது வந்து ஒரு என்ஜாய்மெண்ட் வீடியோ மாதிரி ஆக்சுவலாக இது வந்து நம்ம பார்த்துக்கலாம்னு நினைக்கிறேன். அண்ட் கிளட்சு செம லைட்டாக இருக்குது. அண்ட் கியர்ஸு வெல் வெயிட்டடாக இருக்குது. கியர் மாற்றுறதெல்லாம் அப்படியே ஸ்லாட்டில் போய் உட்காருது. இப்போ 4th-லேருந்து 3rd கியர் வந்தேன். இந்த இன்ஜின் அப்படியே ரெவ்வாகி அப்படியே ஒரு கிரிப்போட போகும் தெரியுமா. அந்த ஃபீல் வந்து 22 வருஷம் கழிச்சும் அப்படியே இருக்குது. இப்போ நியூட்ரல் பண்ணிட்டேன், அப்படியே நிசப்தமாகிடுச்சு. ஸோ அதுதான் அந்த ரிஃபைன்மெண்ட் அண்ட் ரிலையபிலிட்டி. ஸோ ரெண்டுத்துக்குமே ஒரு முக்கியமான ஒரு எக்ஸாம்பிளாக இந்த ஹோண்டா சிட்டியை நம்ம வந்து பார்க்கலான்னு சொல்லி நினைக்கிறேன். த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் பயங்கரமாக இருக்குது. த்ராட்டில் ரெஸ்பான்ஸு சும்மா அப்படியே அழுத்தினா பறக்குது வண்டி. பிரேக்ஸு பாடி கொஞ்சம் ரஸ்ட்டாக இருக்குது, அவ்வளோதான். மெக்கானிக்கல்ஸ்லாம் செம்மையாக மெயின்டைன் பண்ணியிருக்காரு போல் இந்த இன்ஜின் லைட்டை தவிர. அது ஏன் எரியுதுன்னு தெரியல. எனிவே செம்மையாக இருக்குங்க. சஸ்பென்ஷனும் சூப்பராக இருக்குது. இந்த லோஸில் அங்கே உட்காந்து போகும்போது ரோடோடு உட்காந்துருக்குமா, ஏதோ ஒரு ரேஸ் கார் ஓட்டக்கூடிய ஒரு ஃபீலை வந்து நமக்கு வந்து கொடுக்குது. இப்போ இந்த மாதிரி கட் பண்ணுறோம்ல, இதெல்லாம் வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து கொடுக்குது நமக்கு. இந்த பானட் விசிபிலிட்டி நல்லாவே இருக்குது. ஒரு 80% வந்து பானட் வந்து நமக்கு நல்ல விசிபிலிட்டி வந்து நமக்கு கொடுக்குது. ஸ்டேரிங்னுடைய அந்த வெல் வெயிட்டடாக இருக்குது. ஸோ ஸ்லோ ஸ்பீட்ஸ்லேயே அந்த வெல் வெயிட்டடாக இருக்கிறது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கான்ஃபிடன்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுக்கும். இன்றைக்கி வரக்கூடிய கார்ஸில் எல்லாமே பவர் ஸ்டேரிங், அதாவது எலக்ட்ரிக் பவர் ஸ்டேரிங் ஆகிட்டதுனால அந்த வெயிட்டட் ஸ்டேரிங் அப்படிங்கிற ஃபீலை வந்து நம்மளால் உணரவே முடியல. எல்லாமே ரொம்பவே லைட் ஸ்டேரிங்காக தான் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து பிராண்ட்ஸும் பார்க்குறாங்க. அண்ட் மக்களுமே கூட அந்த மாதிரி ஒரு லைட் ஸ்டேரிங்காக இருக்கிறது தான் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த மேனுவல் கியர் பாக்ஸ் வாங்குறதே வந்து மேக்ஸிமம் குறைஞ்சிருச்சு தானே. ஸோ ஈஸியாக இருக்கணும், ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜியோடு போயிருச்சு. இந்த எந்தூசியாஸ்டிக் ஃபீல் இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸ் அப்படிங்கிறதே ரொம்ப குறைஞ்சிருச்சு. அண்ட் இந்த பர்டிகுலர் வீடெக் இருக்கக்கூடிய ஹோண்டா சிட்டி நிறைய பேர் கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு ஸ்டாக் கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஹோண்டா சிட்டியை பார்க்குறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. நிறைய ரிவ்யூ எடுக்கிறதுக்காக 2-3 கார்ஸ் வந்து நான் பார்த்தேன். பட் எல்லாமே வந்து ஃபங்கியான கலர்ஸ் எல்லாம் பெயிண்ட் பண்ணி, இன்ஜின் பானட் ஓப்பன் பண்ணால் அந்த இன்ஜின் மேலெல்லாம் ரெட் கலர் அடிச்சு அது என்ன ஸ்போர்ட்டி லுக் வந்து நமக்கு கொடுக்குது அப்படிங்கிறது தெரியல. பட் எனிவே ஒருவேளை நான் இந்த காரை வாங்கினேன்னா கூட, மாடிஃபை பண்ணுறேன்னா கூட அந்த மாதிரி நானும் பண்ணுவேனோ என்னமோ தெரியல. பட் என்னுடைய லைக்கிங் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டாக் காராக இருக்கிறது வந்து கண்டிப்பாக எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ பிரேக் பண்ணுறோம், நல்லா இருக்குங்க. ஆக்சுவலாக செம்மையாக இருக்குங்க. இது ஒரு டெய்லி ட்ரிவனாக கூட வச்சுக்கலாங்க. ஏசி நல்லா இருக்குது, பவர் ஸ்டேரிங் நல்லா இருக்குது, கிளச்சு லைட்டாக இருக்குது. இது போதுங்க எனக்கு ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபீல் தாங்க கொடுக்குது.
ஓட்டுறதுக்கு செம ஜாலியாக இருக்குது. சீட்ஸ் செம கம்ஃபர்டபுளாக இருக்குது. நல்ல ஒரு ஹக்கிங் ஃபீல் கொடுக்குது. அண்ட் எனக்கு இந்த ஹெட்ரெஸ்ட் இருக்குல்ல, இது ரொம்ப பிடிக்கும். இந்த சென்டரில் ஹோல் இருக்கிறது. ஸோ நான் சொன்னல அந்த 2 காரில் இருக்குது, நான் சொல்கிறேன் அப்படின்னு. ஒன்று வந்து ஓப்பல் ஆஸ்ட்ரா, ரெண்டாவது வந்து ஃபியட் யூனோ. அதில் ஃபியட் யூனோ வந்து நான் வச்சுருந்தேன். ஸோ ஃபியட் யூனோ பெட்ரோல் வந்து சில காலங்கள் ஒரு 2 இயர்ஸ் என்னமோ நாங்கள் வந்து எங்களுடைய ஃபேமிலியில் அந்த ஃபியட் யூனோ கார் வந்து இருந்தது. ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஒரு ரப்பரைஸ்டு ஹெட்ரெஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்படி தண்ணி அப்படி தெரிச்சிக்கிட்டு போகிறது நமக்கு வந்து பிடிச்சமான ஒரு விஷயம். இந்த மாதிரி கார்ஸில் அப்படி தண்ணி தெரிச்சிக்கிட்டு போனோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு அழகாக. அண்ட் இதை வெளியில் வந்து வீடியோ எடுத்தோன்னா நல்லாயிருக்கும். ஐ திங்க் இது வந்து ஒரு ரிவ்யூ மாதிரி இல்லாமல் நான் ஏதோ ஒரு ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி நினைப்பீங்க. சும்மையும் கூட அதுதான். நான் ஏதோ ஒரு ஜாலியாக இதை வந்து ஓட்டி பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பாக தான் இந்த ரிவ்யூ வந்து நான் பார்க்குறேன். குவாலிட்டிங்க, ப்ராடக்டோடைய குவாலிட்டி இத்தனை வருஷம் ஆகியும் ஸ்டியரிங் பாக்ஸாக இருக்கட்டும், சஸ்பென்ஷனாக இருக்கட்டும், எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க. இத்தனை வருஷத்தில் சர்வீஸ்லாம் பார்த்துருப்பாங்க. பட் இருந்தாலும் அந்த குவாலிட்டி மெயின்டைன் பண்ணியிருக்காங்கல்ல, ஒரு ரிஜிடிட்டி வந்து இந்த காரில் வந்து ஃபீல் பண்ண முடியுது. டோர் ராட்லிங்லாம் எதா கேட்குதா? எதுவுமே இல்லை. ராட்லிங் நாய்ஸுங்கிறது சுத்தமாக இல்லை. அந்த மாதிரியான ஒரு ஃபீலை தான் வந்து நமக்கு இந்த ஹோண்டா சிட்டி வந்து கொடுக்குது. அப்படி ஒரு ஃபன் டு டிரைவ், ஒரு என்ஜாயபிள் காராக வந்து நமக்கு வந்து இது இருக்குது. இன்னைக்கு இந்த ஹோண்டா சிட்டி வீட்டுக்கு கொஞ்சம் நல்ல கண்டிஷனில் இருக்கிறதெல்லாம் பயங்கரமான ரேட் சொல்கிறாங்க. அதனாலேயே அந்த பக்கம் போகிறதுக்கே வந்து பயமாக இருக்குது. அதுதான் ஒரு விஷயம். பட் இதை வந்து கலெக்டபிளாக நீட்டாக வச்சுருந்தாங்க அப்படின்னா இன்னமும் கூட ஒரு 10 வருஷம் சூப்பராக வச்சுருந்து ஓட்டலாம். இந்த மாதிரி கார்ஸை வந்து கலெக்டபிளாக வச்சுக்கணும், அவர் நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிற ஆசை, இன்ட்ரெஸ்ட் வந்து நிறைய பேர்கிட்ட இருக்குது. ஆனால் என்கிட்டயுமே இருக்குது. ஆனால் இந்த காருக்கெல்லாம் வந்து ஒரு நாமினலான ப்ரைஸ் சொன்னாங்கன்னா பரவாயில்ல, அதிகமான ஒரு ப்ரைஸிங் அப்படிங்கிறது வந்து மார்க்கெட்டில் சொல்கிறாங்க. அப்படிங்கிறதுனால இந்த காரோடைய ஏஜுக்கு, இந்த காரோடைய குவாலிட்டிக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது. என்னதான் வீட்டுக்கு அப்படிங்கிற ஒரு செல்லிங் பாயிண்ட் இருந்தாலும் இதெல்லாம் தாண்டி என்ன அப்படின்னா ஒரு பயங்கரமான ப்ரைஸிங் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. அது நார்மலாக இருந்தது அப்படின்னா நம்மள மாதிரி நிறைய பேர் வந்து வாங்கி இதை வந்து இந்த காரோடைய டேஸ்ட்டை வந்து அனுபவிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி கார்ஸை வந்து தேடி போய் ரிவ்யூ பண்ணுறதுக்கான காரணம், இந்த கார்ஸ் எல்லாம் ஓட்டி பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்னு தான் நினச்சி தான் நான் வந்து இதை வந்து ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ என்னுடைய ஒரு ஆத்ம திருப்திக்காக தான் இதை வந்து பண்ணுறேனே கூட வச்சுக்கோங்களேன். ஸோ நம்மள மாதிரி லைக் மைண்டட் பீப்புள் யாராவது இருப்பீங்க, அந்த வீடியோ பார்ப்பீங்க. ஸோ அதுக்காக அந்த ஆசையை வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான். அண்ட் இந்த கலெக்டபிள் விஷயத்தை பற்றி பேசும்போது இப்போ ஃபோர்டுனுடைய 1.6S, ஸோ அது ஒன்று. அண்ட் இந்த ஹோண்டா சிட்டி இதெல்லாம் வந்து நம்ம வந்து கலெக்ட் பண்ணலாம். அண்ட் இதெல்லாம் வந்து இப்போதைக்கு கூட ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளுடைய ஒரு ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு 2 to 3 lakhs நம்ம வந்து இந்த காரை வந்து வாங்கி ரெடி பண்ணி நம்ம வந்து அனுபவிக்கலாம். பட் இந்த விஆர்எஸ் இதெல்லாம் வந்து எங்கேயோ போயிருச்சு. அண்ட் அதெல்லாம் வந்து இந்த யூரோப்பியன் கார்ஸ் எல்லாம் வந்து செலவு வச்சதுனால நம்மளால தாங்க முடியாது. பட் இதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு செலவு வைக்காது. ஒரு டெய்லி ட்ரைவனா நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் செலவு வச்சாலுமே கூட நம்ம சோர்ஸ் பண்ணி தான் வாங்கணும். இன்னைக்கு வந்து ரெடிலி அவைலபிளாக இருக்காதுன்றது தான். ரெடிலி அவைலபிளாக எவ்வளோ பார்ட்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது தெரியல. பட் அப்படியே நம்ம வந்து சோர்ஸ் பண்ணணும் அப்படின்னாலுமே கூட இது வந்து கொஞ்சம் ஈஸிலி அவைலபிளான ஒரு விஷயமா நம்மளால வந்து பார்க்க முடியும். அண்ட் காஸ்ட்லியாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி. அண்ட் இது வந்து ஒரு 81,000 kilometers ரன் ஆகியிருக்கு. ஸோ ஸ்டியரிங்கை பிடிச்சி தான் ஓட்டியிருப்பாங்க. இந்த லெதரில் எந்த இதுவும் கிளியில் நான் உங்களுக்கு ரிவ்யூவில் சொல்லியிருப்பேன். பட் இந்த இடத்துல இப்படிலாம் கூட கை வச்சு ஓட்டியிருக்க மாட்டாங்களா? இந்த இடத்துல கூட பிளாஸ்டிக் வந்து தேவையே இல்லை பாருங்க. இப்போ வரக்கூடிய கார்ஸ் எல்லாம் ஒரு 30,000-40,000 kilometer ஓடின கார்ஸை வந்து நம்ம வந்து போய் பார்க்கும்போது யூஸில் வாங்குறதுக்காக பார்க்குறோம்ல, அப்போ பார்க்கும்போது இந்த ஸ்டியரிங்கில் கைப்படுற இடம், வந்து ஹார்ன் அடிக்கிற இடம், அதெல்லாமே தேஞ்சு போயிருக்குங்க. அந்த அளவுக்கான பிளாஸ்டிக் குவாலிட்டி தான் எனக்கு வந்து கொடுக்குறாங்க. பட் இதில் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, உங்களுக்கு வீடியோவில் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கான ஒரு குவாலிட்டி மெட்டீரியல்ஸில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்றது உண்மையிலேயே அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயமா இருக்குது. அண்ட் இந்த டாக்கோமீட்டர் ரைஸ் ஆகிறத பார்த்து ஓட்டுறதுங்கிறது அந்த டைமில் ஒரு அழகான ஒரு விஷயம். இன்றைக்கி டாக்கோமீட்டர் கூட டிஜிட்டலாக மாறிடுச்சு பல கார்ஸில். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ஸ்போர்ட்டி ஃபீலை வந்து கொடுக்காதுன்னு என்னுடைய அபிப்பிராயம். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இதுதான் இந்த ஹோண்டா சிட்டியினுடைய நம்மளுடைய ரிவ்யூ. வாவ், அவளால் 0 to 60 டெஸ்ட் பண்ண முடியல. பட் அந்த செகண்ட் கியர், தேர்ட் கியரில் அந்த ஒரு ஹை ரவ் பண்ணி ஓட்டுற அந்த ஒரு ஃபீல் இருக்குல்ல, அந்த இன்ஜினுடைய கிரிப் இருக்குல்ல, அந்த ஒரு ஃபன் என்தூசியாஸ்டிக் ஃபீல் இருக்குல்ல, அதை என்ஜாய் பண்ணணும்னு சும்மா அப்படி ஒரு 2 ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ இதுதான் ஹோண்டா சிட்டி. ஐ திங்க் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். எனக்கே இந்த வீடியோ பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே ஒரு ஆசையாக இருந்தது. ஸோ இந்த கார் வந்திருக்கு அப்படின்னு சொன்ன உடனே நான் வந்து கிளம்பி வந்து இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த காரில் வந்து நிறைய விஷயங்கள்ல ஏஜிங் வந்து ஃபீல் ஆகுது, இன்ஜின்ல ஃபீல் ஆகல.
கேட்குதா உங்களுக்கு இன்ஜின் நாய்ஸு? ஸோ அந்த அளவுக்கு முறுமுறுன்னு கிறிஸ்பாக இருக்குது இந்த இன்ஜின். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இன்ஜினை தான் இந்த காருடைய இன்ஜின் வந்து செஞ்சுருந்தாங்க. அண்ட் இந்த காரோடைய இன்டீரியர்னுடைய குவாலிட்டியாக இருக்கட்டும், இன்ஜினுடைய குவாலிட்டியாக இருக்கட்டும், அன்னைக்கு குவாலிட்டி அப்படிங்கிற விஷயத்தை முன்னிறுத்தி ப்ராடக்ட்ஸ் வந்து பண்ணிட்டு இருந்தாங்கன்றத நமக்கு இந்த காரோடைய ரிவ்யூ மூலமா உணர முடியுது அப்படின்னு நான் நம்புறேன். நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்னு சொல்லுங்க. இதான் மக்களே ஹோண்டா சிட்டி 2003 மாடல். ஸோ இதை வந்து டைப் 2 ஹோண்டா சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் எனக்குமே கூட இது ரொம்பவுமே ஒரு பிடித்தமான ஒரு கார் தான். என்னுடைய லைஃப் டைம்ல இந்த காரை வந்து வாங்கி யூஸ் பண்றதுக்கான வாய்ப்பு அமையல. பட் இதனுடைய கவுண்டர் பார்ட்ஸ் எஸ்டீம் அண்ட் லான்சரை வந்து நான் வந்து என்னுடைய லைஃப்ல யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இந்த VTEC அப்படிங்கிற விஷயம் வந்து ஒரு ஸ்பெஷல் அட்வான்டேஜ் வந்து இந்த காருக்கு கொடுக்குது அப்படின்னு நம்புறேன். எனிவே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அண்ட் இன்னொரு விஷயம், நம்ம ஆட்டோ கனெக்ட் ஈவெண்ட் அதை மறந்துடாதீங்க. ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஸோ அதை வந்து டச் பண்ணி ஃபில்அப் பண்ணிருங்க. இந்த ஈவெண்ட் வந்து ஒன் ஆஃப் இட்ஸ் கைண்டு. நாம தான் இதை வந்து கான்செப்டுவலைஸ் பண்ணி ஹோஸ்ட்டுமே கூட பண்றோம். நாமளும் கார்பால் விக்னேஷும் சேர்ந்து பண்ணக்கூடிய ஈவெண்ட் தான் இது. ஸோ இதுல எங்கேயுமே உங்களால பார்க்க முடியாதுங்க. இந்த சப் 4 மீட்டர் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய 21 காரையும் ஒன்னா கொண்டு வந்து வச்சு அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு கம்பேர் பண்ணி பார்க்கலாம், டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே வந்து நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஈவெண்ட்டை தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்பவே பார்த்து இந்த ஈவெண்ட்டை வந்து வடிவமைச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ மிஸ் பண்ணிட வேணாம். கண்டிப்பா வாங்க, நான் உங்களை அங்க மீட் பண்றேன். ஓகே மக்களே, மற்றும் ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.